ராமலிங்க குருதாசடிகளாருடைய அருளாசியோடு இந்த பட்டிமன்ற நிகழ்வை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக வேலூரிலிருந்து தம்பராஜன் சுவாமிகளை வருகிறார்கள். அவர்களுடைய திருவடிகளை வழங்கி அனைவரின் சார்பில் வருகிற அன்போடு வரவேற்று அவருடைய வாழ்முறைக்கு அவரை வேண்டுகிறோம். வேலூர் ஆலயம் 25ஆம் வருடம் உண்மகாசனியான் அவர்கள் இந்த இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பொருளாட்சி உறவுகளை அருளாட்சி அமர்வுகளை இந்த தலைப்பிலே இன்னும் இதுதான் நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக இந்த வெள்ளிக்கிழமை நாளது இன்றைக்கு 3 சிறப்பு என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை 6 வெள்ளி பிரதோஷம் இன்று அருமையான நாளிலே இந்த ஒரு நற்செய்தியை நம்மளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்த அன்பு அனைவருக்கும் இந்த நாளிலே அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சுற்றார் உறவினருக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல தமிழ்மொழியை செய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி ரவி அவர்கள் இதை பல்வேறு வகையில் இருந்து மக்களுக்கு தங்களை எப்படி கொண்டு செல்வது என்பதை தெரிந்து அவர்கள் இந்த நல்ல முறையிலே பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் திருக்குறள் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி என்று பலவிதமான போட்டிகளை செய்து பல்வேறு விதமான தமிழையும் தமிழ் மண்ணின் பெருமையும் இந்த உலகிற்கு எடுத்துக்கொண்டு உலகிலும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அன்பர்கள், அவர் குடும்பத்தார்கள், இங்கே வந்திருக்கும் அன்பர்கள், அவர் குடும்பத்தாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் வாழ்க்கையை மகிழ்கின்றேன். குடும்பத்தை பொறுப்பான முறையிலே நடத்திக் கொண்டிருப்பவர்கள், குடும்பத்தினுடைய ஏகபோக முன்னேற்றத்திற்கு தன்னையே ஒரு குடும்ப விளக்காக இருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய குடும்பத்திலே எப்படி நாம் அதை முன்னேற்றத்திற்கு ஒரு புற விளக்காக இருந்து கொண்டு எப்படி நடத்த வேண்டும், வாழ்க்கையினை எப்படி முன்னேற்ற வேண்டும், குடும்பத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும், குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், அதை திட்டமிட்ட வகையிலே எப்படி நாம் குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே, குடும்பத்தினுடைய பெருமையை கணவரை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே, குழந்தைகளை மேம்படுத்துகின்ற வகையிலே மகளிர்கள் எல்லாம் ஒரு புலவிளக்காக இருந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்வாக பொதுவாக இந்த வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கை வசதிக்கு பொருளாதாரம் பொருள் சக்தியா அருள் சக்தியா பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தலைப்பிட பாருங்க. பொருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனா பொருள் வழியில் இருப்பதற்கு நமக்கு பார்க்கிற போது முன்னோர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4 பயனை சொல்லி இருக்கிறார்கள். அறம் பொருள் இன்பம் இந்த 3 நடுவில் பொருளை வச்சிருக்கிறார்கள். ஏன்னா பொருள் இருந்தால்தான் அறத்தை செய்ய முடியும், ஆனால் அந்த பொருள் இருந்தால்தான் இன்பத்தை காண முடியும். எவ்வளவு வசதியான ஒரு தலைப்பு பாருங்க. அப்போ அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய வகையில பார்த்தோம்னா அந்த பொருள் என்பது நடுவிலே இருந்து கொண்டு அறத்தை வழிநடத்துவதற்கும் இன்பத்தை காண்பதற்கும் பொருள்தான் துணையாக இருக்கிறது என்று சான்றோர்கள் சொல்லுகின்ற வகையிலே பொருளை நடுமைப்படுத்துகின்றார், நடுமைப்படுத்தியிருக்கின்றார். அதன் கடைசியில் தான் வீட்டு வேலை கொண்டு வருகின்றார், வீட்டு வேலையை கொண்டு வருகின்றார்.
இன்னைக்கு பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே நடத்த முடியாது. இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போனாலும் ஒரு மணப்பெண்ணை பார்க்க போனாலும் பையன் என்ன சம்பளம் வாங்குறா, என்ன பொருள், என்ன சம்பளம் வாங்குறா, என்ன அவனுக்கு வசதி இருக்கிறது, ஒரு பெண்ணை கொடுக்கிறவர்கள் பொருளாதார வசதியை பார்க்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் சக்தி நம்ம குடும்பத்துக்கு தேவை. அப்ப அது மட்டும் இல்லாம ஒரு மணமகன் கேட்கிற போது குடும்பத்துக்கு ஆதாரமாக பெண்ணுக்கு என்ன நீங்க போடுவீங்க பாருங்க, எப்படி பாருங்க அந்த பொருள் வளம் இருக்கணும். ஒரு இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம்னா பெற்றோர்கள் பதவி சிந்திக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை நம்ம பணமா கொண்டு போக வேண்டும்னா அந்த குடும்பத்திலே பொருளாதார வசதி இருக்க வேண்டும். அந்த பொருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த பொருள் இருந்தால் தான் எதுவுமே நடக்க முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு பொருளாதார வசதிகளை பார்க்கிற போது அந்த அருமையான தலைப்பினைக்கு கொடுத்துக்கிறாங்க. எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த பொருளாதார தலைப்பிற்கு என்னன்னா, நீ தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்துக்க, ஒரு தமிழகத்தினுடைய அதாவது நிர்வாகத்தை நடத்தணும்னா வருஷம் முறை பட்ஜெட் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பட்ஜெட், இயக்கலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வந்தது அரசே அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒரு நாட்டை வழிநடத்தணும்னா பொருள் எந்தெந்த வழியில வருது அதை பார்க்கறாங்க. அப்ப அது எப்படி சம்பாதிக்கிறது, பொருள் பொருளாதாரம் எப்படி வருது, அப்ப இப்படிப்பட்ட நிலையில பொருளாதாரத்தை எப்படி நம்ம செலவு செய்யறது, அப்ப நாட்டினுடைய கல்விக்கு என்ன, மருத்துவத்துக்கு என்ன, சமுதாய நலத்திட்டங்களுக்கு என்ன, இப்படி ஒவ்வொரு இந்திய நம்ம பொருளாதாரத்தை கொண்டு நாட்டிலே வழிநடத்த முடியும். அது ஒரு நிதியமைச்சர் கொள்கை. அதே மாதிரிதான் குடும்பத்திற்கு ஒரு வருமானம் என்ன, நம்ம குடும்பத்துக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிறத பார்க்கிறாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம நமக்கு என்னன்னா பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் பார்த்தோம்னா காசே தான் கடவுளா, காசுதான் கடவுள். நம்ம காசு இருந்தாலும் இது காரியம் நடக்கும். அந்த காரியம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. பாருங்க, தலைவருமையான தலைவர் முன்னோடி மட்டும் சொல்லி காட்டுற சிறந்த அறிவாளிகள் சில பட்டிமன்றங்களிலே துணைபோனவர்கள் பேச்சுக்கும் பேச்சுக்கும் இருக்கிற வகையில எல்லா கருத்துக்களையும் நல்ல முறையிலே அனுசரித்து பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். நாமே முதல் கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவனுடைய கருத்துக்களை நம்ம வெளியிடணும். நீங்களும் கேளுங்க, அவனுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்களும் கேளுங்க, நானும் கேட்கிறேன். கடைசியில் நான் ஒரு கருத்தை நம்ம சொல்லி எது நமக்கு மனித வாழ்வின் மேம்பாடு கிடைக்கிறது முடிவு சொல்றேன். அந்த வகையில பார்த்தோம்னா பொருளாதாரம் குடும்பத்துக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை, வளத்துக்கும் தேவை, குடும்ப முன்னேற்றத்திற்கும் தேவை. அதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல அருள் சக்தி என்னதான் இருந்தாலுமே பொருளாதாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அருள் இல்லாமல் அது கடவுள் செயல். நாம் இந்த அளவுக்கு முன்னேறிக்கணும்னா அது கடவுள் செயல் தான். கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம அருள் சக்தி இல்லாம எதுவும் நடக்காது. ஏன்னா நம்ம 3 முறை முன்னேறணும், 4 முறை சரிவு ஆட்டுவிட்டால் யாரோடு ஆடாதாரே கண்ணா. பாருங்க, அப்ப எதுவுமே ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஒரு குடும்பம் முன்னேற்றத்துக்கு அருள் சக்தியும் இதுல அப்படி கொண்டு வர்றாங்க. அப்ப பொருள் சக்தி எங்கிறது இங்க பேச போறாங்க. அருள் சக்தியில இந்த பக்கத்துல பொருள் சக்தி இவங்கதான். இவங்க எல்லாம் பார்த்தோம்னா விடாக்கட்டர்கள் இருந்து மட்டும் கருத்தை கொண்டு வர்றாங்க. பாருங்க, ஒவ்வொரு கருத்துக்களையும் அதாவது நீரை பேராகி பேரை பெருமானாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நல்லவர்கள், கருத்துத்துறை போன்றவர்கள், படித்தவர்கள், சட்ட பட்டிமன்றங்களிலே கலந்தவர்கள், கருத்தரங்களிலே கூடிய வாதங்களை வைத்து வேறுபார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பட்டிமன்றத்தை நம்முடைய பேருந்தறிஞர்கள் இப்படிப்பட்ட நல்ல ஒரு கருத்து நிபுணர்களை எல்லாம் கொண்டு வந்து அரங்கத்தில் ஒரு அழகான ஒரு சண்டையை கொண்டு வந்து உருவாக்கிறார். ஆனா ஏதோ ரோட்டு சண்டையை நினைச்சிட வேண்டாம். கற்கட்டு கற்கட்டு மோதுது. கற்கட்டு கற்கட்டு மோதுற போது என்ன ஆகுது, அங்கே கற்கட்டு துகள்கள் தான் விழுது. ஆனா மைப்படி சண்டையில குழாயடி சண்டையில மண்டையடி மண்டையில் அமைந்த அப்படிங்கிற ஒவ்வொரு துகள்களும் கற்கட்டு துகள்களா கருத்துக்களை வெளியே போறாங்க. ஆனா யார் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க, பொருள் சக்தியை சொல்லக்கூடியது பார்த்தோம்னா கவிஞர் பேரூர் கவிஞர்கள் பொருள் சக்தி என்ற தலைப்பில் பேசப்பட்டாங்க. அது அறிவத்தை கவிஞர் பாண்டிச்செல்வி அவர்கள். இவங்க பாண்டிச்செல்வி அவர்களும் சிறந்த ஒரு
படைப்பாளர்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டி செல்வியவர்கள் சிறப்புக்குரியவர்கள். அவர் இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு சிறந்த ஒரு பொருள் சக்தி என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார்கள். கவிஞர் சங்கரி அவர்கள் இருக்கிறார்கள், சங்கரி முத்தரசு அவர்களும் சிறப்பான ஒரு வன்மை பெற்றவர்கள், நாம எடுத்தவர்கள், சொல் சாதுரியம் கொண்டவர்கள். நல்ல கவிஞர்கள் செலக்ட் பண்ணிக்கிறார்கள். யாரை எந்த எந்த பொருள் சக்தியை எப்படி போனவர்கள் என்ற தலைவர் கரெக்டான முறையில் நல்ல ஒரு ஆர்வம் கொண்டவர். அதே மாதிரி இல்லை சொல்லி நல்ல ஒரு கருத்தை வைக்கக்கூடியவர்கள், நல்ல சிறைப்படக்கூடியதை சிறந்தவர்கள். கவிஞர் சங்கரி முத்தரசு அவர்களும் இந்த அருள் பொருள் சக்தி என்ற தலைப்பில் பாதுகாக்கிறார்கள். கவிஞர் தமிழ்மகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். அவரும் சிறந்த ஒரு பாதங்களை வைப்பதிலே நல்ல ஒரு வல்லுநராக இருக்கின்றார். அருள் சக்தி என்ற தலைப்பில் போங்கப்பா என்னதான் பொருள் சக்தியா இருந்தாலும் அருள் இல்லாம அவருடைய அருள் இல்லாம எதுவுமே நடக்காது என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அர்ஜுன் அவர்களும் நம்முடைய சிவசோலை அவர்களும் இந்த சிவசோலையை பற்றி சொல்லணும்னா நல்ல முற்றோதல், திருவாசகர் முற்றோதலிலே குறைபாடுகள் நல்ல ஒரு இல்லங்களிலே எல்லாம் சென்று முற்றோதல் வழிபாடுகளை எல்லாம் சிறப்பான முறைகளை செய்து அந்த அருள் கிரகத்தோடு அருள் சக்திகளை பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமும் வேதாந்தமும் கொண்டு முற்றோதலை நடந்து கொண்டு வருகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர்களுடைய அந்த சிவசோலை அவர்கள் பேருக்கு சிவம் இருக்கிறது. அந்த கருத்து வளர்ந்து சோலை என்று சொன்னால் எப்படி ஒரு வளர்ந்துகிறதோ அது போல சிவசோலை கருத்து வளர்ப்பிலே சிறப்புக்குரிய ஒரு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். கவிஞர் தேர்வுடைய அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் நல்ல ஒரு வாதிடக்கூடிய திறமை படைத்தவர்கள். நான் சத்தா புத்தக வரையத்திலே அவருடைய பேச்சை கேட்டிருக்கின்றேன். நல்ல வாதங்களை வைக்கிறார்கள், திறமையான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். கவிஞர் அர்ஜுன் இருக்கிறார்களே வேறொரு தமிழ் மன்றத்திலே நல்ல ஒரு இலக்கியத்திலே வாதிடக்கூடியவர், நல்ல தொகுப்புரை வழங்கக்கூடியவர், நல்ல இலக்கிய ஆர்வமுடையவர், நல்ல ஒரு ஆய்வு பட்டம் பெறுவதற்காக கல்லூரிகளை புனைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். வேறொரு தமிழ் கல்லூரிகளை நூலகராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தகைய அர்ஜுனன் அவர்கள் வளமான கருத்துக்களையும் இனமான கருத்துக்களையும் வாத கருத்துக்களையும் முறையில்லாத கருத்துக்களையும் வைத்து சிறப்பான முறையில் நம்ம எல்லாம் திகிலடைய வைக்கப் போகின்றார்கள். அப்படிப்பட்ட அர்ஜுனுடைய கருத்துக்கள் தெரிக்கக்கூடிய அளவுக்கு இலக்கிய ஆர்வமுடைய கருத்துக்களும் அங்கே பொங்கி வழியக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அடுத்து கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கோபி செட்டிப்பாளையத்திலே இருந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். வேறொரு தமிழ் மன்றத்திலே தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு இலக்கிய ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார். அவரும் நல்ல வாத கருத்துக்களை வைக்க இருக்கிறார்கள். அவரையும் நான் சத்தா புத்தகத்திலே அங்கே மாதந்தோறும் நடத்தக்கூடிய கூட்டத்திலே அவர்களை எல்லாம் ஒரு படைப்பாளர் தன்னை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர்கள் நம்முடைய கார்த்திக் மூர்த்தி அவர்கள் கார்த்திக் மூர்த்தி அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். அவரும் கருத்துக்களை நல்ல முறையில் வாதிட்டிருக்கிறார்கள். ஆக அருள் சக்தியா பொருள் சக்தியா என்ற முறையிலே சிறந்த ஒரு பட்டிமன்றம் இப்பொழுது நிகழப் போகிறது. நீங்கள்லாம் கேட்டு பாருங்க, கருத்துக்களை எல்லாம் எப்படி பாருங்க, அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, வாதங்களை எல்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்களும் கேளுங்க, நானும் கேட்கிறேன். கடைசியில எந்த கருத்து சிறப்புக்குரியதா இருக்கிறத நானும் ஒரு முடிவுக்கு வர்றேன். ஆக நானே முன்னாடி பேசிக்கொண்டு நேரத்தை வைக்கிறதை விட அவர்களுடைய வாதத்திற்கு முன்னேற்பாடாக நாம் அவர்கள் வழிவிட்டு இவர்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை படைக்க வேண்டும், பயனார்ந்த கருத்துக்களை படைக்க வேண்டும், மனித வாழ்வு செல்வதற்கு எப்படியெல்லாம் கருத்துக்களை வைக்க வேண்டுமோ என்று நினைக்கின்ற வகையிலே பொருள் சக்தி தான் மனித வாழ்வினுடைய மூல காரணத்துக்கு பொருள் இல்லாமல் சொன்னா எதுவுமே கிடையாது. பாருங்க, நம்முடைய கவியவர்கள் சிறந்த படைப்பாற்றல் இருக்கிறவர்கள், இலக்கிய ஆர்வத்திலே வித்தகர், தன்னுடைய காலத்தை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் இலக்கியத்தினுடைய அர்ப்பணிப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். வாதங்கள் உங்களுடைய பொருள் சக்தியே மனித வள மேம்பாட்டுக்கு துணையாக இருக்கிறது என்பதை வாத திறமையை வையுங்கள். காலத்தினுடைய அறிவைகளை நீங்கள் 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த 10 நிமிடங்களிலே கூடிய கருத்துக்களை முத்து போர்த்தால் வாதங்களை வையுங்கள். சிந்தனை சர்வம் கொடுக்கும் செந்தமிழ் தாயே, முந்தினிடம் தன்னை சுந்தர சொல்வினை தந்தவள் நீயே. எந்த இடத்திற்கு வந்து சுருங்கிடும் போதிலும்
எங்கள் சிந்தையில் வந்து அருவாய் தாயே தமிழை வணங்கி இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கு தெரியும், பொருள் ஒன்று இல்லைன்னா எந்த சக்தியுமே இல்லை. அந்த சக்தியை உருவாக்குறது என்னன்னா பொருள் தான். இப்ப நாம தண்டுமாரி கோயிலுக்கு குடும்பத்தோட வரணும்னா ஒரு பொருள் சக்தி இருந்தாலும் தண்டுமாரி தரிசனம் பண்ண முடியும். ஆனா அவங்க வந்து ஆசி வளர்க்கறதுக்கு தாயை காத்துருப்பான். ஆனா குடும்பத்தோட வரணும்னா அந்த பொருள் சக்தி இருந்தாதான் நாம் அந்த குடும்பத்தோட வந்து அந்த ஆடி வெளியில் தெய்வத்தை வளர்க்க முடியும். இப்ப இந்த மேடை ஏறுவதற்கு முன்னாடி எல்லாம் ஒரே தேடியின் கடையில் தான் டீ சாப்பிடும். அப்ப நீங்க அருள் சக்தி இல்லைன்னா அந்த டீக்களுக்காக பைசா கொடுக்க முடியாது. இப்ப அந்த பொருள் சக்தி இருக்கிறனால இத்தனை பேருக்கு அந்த தேடி நாம் காசு கொடுக்க வேண்டியது. இந்த அணியில பொருள் சக்திங்கிற அணியில பேச வந்துருக்கேன். இந்த அணிக்கு தலைவராக இன்னைக்கு மனிதனுடைய அடிப்படை என்னன்னா பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிள்ளைக்கும் மனிதனிலே பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிள்ளைக்கும் மனிதனிலே ஒன்று தெரியா ஆளானால் பணம் இருந்தாலே ஒன்று தெரியா ஆளானால் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாலே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாததாலே உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டார். ஒரு பொருள் இல்லைன்னா, பொருள் சக்தி ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா எந்த நாளும் சமுதாயம் அவன் மதிக்காது. அந்த பொருள் உருவாக்குறதுக்கு அவன் உண்மையா உழைச்சாதான் அந்த உழைப்புல கிடைக்கக்கூடிய பொருள் சக்தி வச்சுட்டா இப்படி குடும்பமாக ஒவ்வொரு கோவிலுக்கு நாம ஒரு அதாவது ஆன்மீக சக்தி மேல போக முடியும். இன்னைக்கு என்னன்னா இப்ப என்னுடைய வீட்டுல என்னுடைய மகள் பார்க்க வரக்கூடிய மகள் என்னன்னா ஐயா அருள் சக்தி முதல்ல அப்படி இருக்கட்டும். முதல்ல உங்க பொண்ணுக்கு எந்த பொருள் கொண்ட போடுவீங்க, எவ்வளவு நகை போடுவீங்க, மாட்டுல அழகா இருக்கிறாங்க இல்லையா அது முக்கியம் இல்லை, எவ்வளவு பவுன் பொண்ணுக்கு போடுவீங்க. அருள் சக்தி பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லாமே வரும். நீ இப்போதைக்கு பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்கன்னு கேட்கலாம். இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை கோயில இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து ஆண் கோவிலையும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அவ்வளவு பக்தர்கள் இன்னைக்கு நிறைந்திருக்கிறார். இது அம்மன் கோயில் போது ஆடி வெள்ளிக்கிழமை முதன்மையான ஒரு நம்ம கொங்கு மண்டலத்தில் தண்டுமாரியம் இருக்கக்கூடிய கோயில கோடிமன் ஆகட்டும் தொடர்ந்து ஆண்டுதோறும் நாங்கள்லாம் நடத்திட்டு வரோம். நாங்கள் பட்டிமன்றத்தில் போடக்கூடிய தலைப்பே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய எதிர்காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவர் எவ்வளவு கஷ்டப்படலாம், அதுக்கு ஏற்றவாறு மனைவி எவ்வளவு அழகா செலவு பண்ணணும், செலவு பண்ணி சேமிச்சாதான் அந்த குடும்பத்துக்கு அழகு. ஏன்னா நம்ம வர்றதுக்குள்ளாமே பொதுக்காரியம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எதிர்க்காது. இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு தத்துவம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும். இதெல்லாம் ஒரு பொருள் சக்தி இருந்தாலே இதெல்லாம் உருவாக்க முடியும். இப்ப நான் நின்றுட்டு இருக்கிற இந்த ஒளிவாங்கி வந்து சும்மா போட மாட்டாங்க. அவருக்கான அந்த பொருள் சக்தி கொடுத்தாதான் அந்த ஒளிவாங்கி சொல்றது போட்டாதான் என்னுடைய குரல் 10 பேருக்கு எதிரொலிக்கும். இப்படி வந்து ஒரு அடிப்படை தேவை மனிதனுக்கு பொருள். பொருள் இல்லைன்னா நாம எதுவுமே பண்ண முடியாது. அருள் இருக்கிறதா வேண்டியதான். அருள் மட்டும் இருந்தா மட்டும் ஒரு மனித வாழ்க்கையை மேம்படுத்த முடியாது. பொருளோடு பொருள் முதன்மையா வருது. அவன் உழைப்பு சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் சேமிக்க வேண்டிய கடமை அந்த பெண்மணிக்கு தான். அதை வந்து எவ்வளவு சிக்கனமாக அதை எடுத்து செல்லணுங்கிறது குடும்ப தலைவியில் தான். அதனால இன்னைக்கு வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும். அருள் சக்திங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். இப்ப எனக்கு வந்து என்னுடைய மகனுக்கு அவன் ஒரு பட்டப்படி படிச்சுட்டான், அவர் நல்ல ஒரு கம்பெனியில நல்ல ஒரு உயர்ந்த வேலை கிடைக்கணும்,
என்னுடைய மகள் நல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறா, அவளுக்கு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு அரசு வேலை கிடைக்கணும்னா நாம இங்க ஆத்தாட்ட வேண்டியது இதுதான் உண்மை. அந்த காரியத்தை மிக அழகாக அந்த கடமையை நீங்க என்ன வேண்டியிருந்தோ அந்த இதையை நாம என்ன முதன்மையாக நம்ம சொல்லணும், அருள் சக்தியை விட பொருள் சக்தி. பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கணும், நல்ல கைகளையே சம்பாதிக்கணும். இதைத்தான் நாம கடவுள்கிட்ட ஆண்டு காலமாக வேண்டும். நம்மளுக்கு ஒரு நோய்கள் இல்லாத வாழ்க்கை. மனிதனுக்கு அடிப்படை தேவை கைகால் சுகமா இருக்குதுன்னா காலம் வரைக்கும் உழைத்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றும். இதுதான் நம்மளுடைய அடிப்படை தத்துவம். இன்னைக்கு மனிதனுடைய குடும்பத்துடைய வாழ்க்கைக்கு பெரிதும் மேலோக்கி நிற்பது அருள் சக்தியை விட பொருள் சக்தியே பொருள் சக்தி என்கின்ற இந்த அணிக்கு தீர்ப்பு வழங்க வாய்ப்பு அன்போடு பேசிக்கொண்டு இந்த வாய்ப்பை பேரவர்கள் அருமையா வாதங்கள் வச்சிருக்கிறார். பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பையனை நல்லா முன்னேறணும்னா கல்வி கொடுக்கணும்னா அங்க பணம் இருக்க வேண்டும். ஒரு மருத்துவ செலவு வேணும்னா பணம் வேணும். ஒரு குடும்பத்தினுடைய தலைவி குடும்பத்தினுடைய கணவனுடைய வருமானத்தை அறிந்து அதுக்கு தகுந்தமாய் செலவு செய்யக்கூடிய பக்கவர்களை உணர்கிறதுனால அதான் சொன்னாங்க, சின்ன படத்தை கூட பார்க்கணுமே, வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டரா என்று சொல்கிறார். அப்ப அந்த துண்டரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை போகாத அளவுக்கு குடும்பத்தினுடைய இல்லற விளக்காக இருந்து கொண்டு அந்த குடும்பத்தை ஒழிக்கக்கூடிய அந்த மனைவிக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும். அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா பணம் தேவை. நல்ல வாங்க அருமை. ஒரு பையனுக்கு நல்ல ஒரு மருத்துவ சேவை, ஒரு வேலை வாய்ப்பு, இதுக்கு பணம் இருந்தால் தான் முடியும். ஒரு சான்றோர் ஆட்கள் சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு மகளை கொண்டு வரணும், ஒரு மகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த படிப்புக்கே பணம் தேவை. ஒரு இல்லைன்னா வெறுக்கையில பணம் பண்ண முடியாது. நல்ல வாதத்தை சொல்றார். அப்ப குடும்பத்துல பார்க்க போனா இங்க ஆணித்தரமான வாதத்தை இங்க முன்னெச்சு பெரியவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்ப பணம் இல்லைன்னா அருள் பின்னாடிதான் அது சும்மா முன்னாடி கொண்டிருக்கிற மாதிரி கடைசியில. ஆனா முதன்மையாக இருப்பது ஒரு குடும்பத்தை வளர்த்துக்கு ஒரு பெருமையாக கொண்டு போறதுக்கு அந்த இல்லறத்துக்கு மனித வாழ்வுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பொருள் சக்தி தான் முக்கியம். அந்த பொருள் இருந்தால்தான் நமக்கு எதுவுமே நடக்கும். காசு இருந்தால் காரியம் நடக்கும், காலகட்டம் அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா இந்த அருள் சக்தி வைக்கிறவங்க பார்க்கலாம், என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம். வாருங்கள் சிவசோதை அவர்களே, நீங்க நபியவர்கள் சொன்ன கருத்துக்கு இல்ல அருள் சக்தி தான், நீங்க எப்படி சொல்றீங்க நாதத்தை வைத்திருக்கிறார்கள். கேளுங்கள் கேளுங்கள். அனைத்து நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி என்று குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் போற்றி கூறுகிறது. பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகைக்கும் இங்கு வேலையில் எங்களுடன் வந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பக்கத்தோடு திருமணங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை மனம் மொழிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு பொருள் பொருள் சக்தியா அருள் சக்தியா இருக்கிறது கண்டிப்பா அருள் சக்தியேங்கிறதுல கண்டிப்பா நீங்க நிற்பீங்க. ஏன்னா கோயில தான் நம்மளுக்கு நம்மளோட பட்டிமன்றம் நடக்கிறது. இப்ப நம்ம வாரியார் பெருமான் என்ன சொல்றோம்னா, ஆலயம் அப்படின்னா என்னன்னாக்க ஆன்மாவின் லைஃப் அதுதான் ஆலயம் அப்படிங்கிறாரு. லைஃபுக்கு இல்லம் தான் ஆலயங்கிறாரு. முதல்ல 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் நாகரிகத்தின் சிலருக்கு இப்போ வரும் முன்னே என்ன நம்ம தமிழினம் தான் ஒரு இனமாக இருக்கிறது. நம்ம அருள கிடைக்கணும்னா நம்ம அறத்தை கிடைக்கணும், பண்பாட்டை கிடைக்கணும், நம்ம ஒழுக்கத்தை நல்லதாக இருக்கணும். பணம்னாக்க பணம் இன்னைக்கும் சம்பாதிக்கலாம், நாளைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா அதுல நம்மளுக்கு உள்ள போகும், நமக்குள்ள நம் மனதிற்குள் நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் அருளை நாம் உணர முடியும். அருள் எப்படி
அவங்களுக்கு வந்து 10ஆம் மாடி கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு அங்கேருந்து அதை கேள்வி ஐஏஎஸ் எக்ஸாம் கேள்வியெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப அறிவுறுமையாக இருக்கும். அப்போ ஜம்ப் பண்ணாங்க, குதிக்கிறாங்க. எல்லாம் கூட வந்ததுனால எல்லாம் பயந்து நாங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, டக்குனு குதிச்சிட்டாங்க. எங்கே குதிச்சா? உள் பக்கமாக குதிச்சா. இதுக்கு என்ன காரணம்னா அறிவு கூர்மை மட்டுமே தான் இதற்கு காரணம். அப்படி அருள் இருந்தால் நம்மளுக்குள்ள நாம் நோக்கினால்தான் நாம் வெளியில தொலைதூர பார்வையில் நாம் நோக்க முடியும். ஐயா, காலையில் எழுந்தோம் நம்ம என்ன பண்ணுறோம்? பேஸ்ட் பண்றதுக்கு பேஸ்ட் இருக்கு, குளிக்கிறதுக்கு சோப்பு இருக்கு, அப்புறம் வீடு கூட்டுறதுக்கு வேக்யூம் கிளீனர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் மனதை தூய்மை பண்ண நாம் அருளில் வந்து என்ன இருக்கு? நாம் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து கேள்வி கேட்கணும். ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது? நடுவர் நீங்க நினைவு யோசிச்சிருக்கீங்க, அந்த சாமி இந்த கல்வியை ஏன் செஞ்சுருக்காங்க, சிற்பம் ஏன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்க நினைவு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எல்லா கலைகளும் ஓவியமாகட்டும், இசையாகட்டும், எந்தவாகட்டும் நீங்க வந்து கூட்டிக் கொண்டே போக வேண்டும். ஆனால் கல்வி மட்டும்தான் நீங்கள் கழித்து கொண்டே வர வேண்டும். அப்படி உங்க மனசுல இருக்க அழுக்குகளை எல்லாம் செதுக்கி உங்க மனசு என்ன கரெக்டா இருக்கான்னு கேட்கறாங்க இல்ல, அதெல்லாம் செதுக்கி நீங்க தூய்மைப்படுத்தினால்தான் நாங்க உங்க மனசுக்குள்ளே இறைவனை பார்க்க முடியும். இறைவனை பார்த்தால், இறைவனை உணர்ந்தால் கண்டிப்பாக நாம் அனைத்துக்கும் நாம் எடுத்து காண முடியும், அனைத்தையும் நாம் அடைய முடியும், பொருளையும் நாம் எடுத்து சம்பாதிக்க முடியும். மனிதன் எவ்வாறு நடந்தால் அவன் இடர் கூடவே வருகிறதோ அவ்வாறு பக்தியுடன் சேர்ந்து ஒழுக்கம் வளர வேண்டும். ஒழுக்கம் இருந்தால் எல்லாமே வரும். ஒழுக்கம் இல்லைனாக்க முதல்ல ஒழுக்கம் பண சம்பந்தம். பணத்தை நல்ல வழியிலே ஈட்டினாதான் அதை வந்து நல்ல வழியிலே நம்ம சம்பாதிக்கணும். எப்படி வேணாலும் ஈட்டலாம், பணம் பொருள்னு எப்படி வேணாலும் ஈட்டலாம் அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்குங்களா? சிங்கம் வந்து என்னையா பண்ணுது? பசிக்காதானே சாப்பிடுது. நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஆடையோ எதையாவது அனுப்பிச்சு இல்லை, அதை அடுத்து சாப்பிட்டு போட்டு போயிடும். அப்புறம் மற்றது கழுவு, அப்புறம் கழுவி எல்லாம் சாப்பிடும். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு யாராவது ராட்சக்காரங்க பண்றவங்க போட மாட்டாங்க. ஏன்னா பொருள் மேல அவங்களுக்கு அவ்வளவு பற்று இருக்கு. அதை மேற்கொண்டு சேர்த்து வச்சு செஞ்சுட்டா அவங்களே சாப்பிடுவாங்க. யாரும் தூங்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்கு இருப்பதே இல்லை. அவர்களே வெளிக்கொள்ள வேண்டும், எல்லாம் அவர்களே செய்ய வேண்டும் என்று பொறுமையும் பக்கத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப அது ஒரு எடுத்துக்காட்டாக இல்லையா? பில்கேட்ஸ் வந்து ஒரு கோடி இல்லை, 1000 கோடி இல்லை, லட்சம் கோடி இல்லை, அவர் எக்கச்சக்கமான கோடியை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 200 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு நிறைய அறக்கட்டளையிலிருந்து காரணமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்டா, என்ன இந்த ஆள் கொடுத்துட்டே இருக்காரு, பணத்தோட மதிப்பு தெரியாது, கொடுத்தா அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது இன்னொருத்தர் சொல்றாரு, அவரு வாடகை போக மிச்சம் நிறைய அவர் இருக்குது. அப்ப அவர் அந்த பணம் வந்து அவரு ஒரு காகிதமாகத்தான் அவருக்கு தோன்றுகிறது. அந்த காகிதத்தை அவர் பணமாக வேண்டியிருந்தால் அவர் இவ்வாறு சாதனை செய்தால் மட்டுமே தான் அது வந்து சாத்தியம் ஆகுகின்றார். அவருக்கு அந்த ஒரு சாத்தியக்குழுக்கள் தெரிஞ்சிருக்கிறது. இப்ப ஐயா நம்ம பொருளை என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம். ஆனா அது வந்து நம்ம என்ன பண்ணுது? நம்ம பயன்படுத்துது. நம்ம வெறுமனை பயன்படுத்தி போயிடுவோம். ஆனா நம்ம குணத்தை பயன்படுத்துவது கிடையாது. பொருளை வந்து ஈட்டது முக்கியம் இல்லை. ஆனா நம்ம அன்பு கொண்டு நேர்மை கொண்டு ஒற்றுமையாக இருந்த மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அருள் சக்தி அப்படின்னு நம்ம எழுதியா, அது மதம் சார்ந்தது இல்லை, அது வந்து மனிதம் சார்ந்தது, சமயம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது. பொருளை வந்து வெளியில இருந்து பார்க்கலாம். ஆனா அதை எங்கே தெரியாதா? அதை வந்து பிள்ளைகளாக பார்க்க முடியும். நம்ம இப்ப இந்த ஸ்டெப்சல் தெரப்பின்னு சொல்றாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டீங்கன்னா மரபணும். அதாவது தாயிலே தொப்புள் கொடியிலிருந்து அதை எடுத்து பதப்படுத்தி வைக்கிறது. அது வந்து பொருள் நிறைய இருக்காங்க. அதை என்ன பண்றாங்க? பதப்படுத்தி வைக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்க பிற்காலத்துல எந்த ஒரு நோய் வந்தாங்க அதை பயன்படுத்தி அவங்க வந்து குணமடையலாம் அப்படின்னு அதை எடுத்து
எடுத்து காய வச்சு காயத்தை வச்சு அவங்க இடுப்புல கட்டிவிட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய நோய் அவங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே அதை எடுத்து பொடி பண்ணி பாலை கலந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த நோய் விரைவில் சுத்தமாக விடும். இப்படித்தான் வெற்றி அதிகமானது என்றால் ஆனால் நிம்மதி இருக்கிறது. பணம் சம்பாதிச்சிருந்தா வெற்றி ரொம்ப அதிகமாக வருது. ஆனால் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியல. பொருட்சக்தி கூடியிருந்தால் இயங்குகிறவர்கள் கூடிவிட்டது. ஆனால் நிம்மதி கூடியிருக்கிறவங்களுக்கு நிம்மதி குறைஞ்சிட்டே போகுது. நாளைக்கு நம்மளுக்கு நிம்மதி குறைஞ்சிட்டே போகுது. ஆகையால ஐயா மனித வாழ்க்கை மேம்பாட்டத்திற்கு வந்து நான் உருவாது வழிபடுவதை கேட்டுக்கொண்டு சிவசோதை அருமையான கருத்தை வச்சிருக்காங்க. ஆனா அவர் சொன்ன கருத்துல ஒண்ணே ஒண்ணு மற்றவர்கள் சொல்றாரு. என்னன்னா பணம் வேணா எல்லாத்துக்கிட்ட இருக்கு, ஆனா அருள் செல்வம் எல்லாத்துக்கிட்ட இருக்க முடியாது. அதைத்தான் அருள் செல்வம் செல்வத்தும் செல்வம் பொருள் அந்த உள்ளார்ந்த ஒரு ஈடுபாட்டோடு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருள் உள்ள வந்து அருள் சக்தி கிடைக்கும். இது உள்ளார்ந்த செல்வம் அப்படிங்கிறது சொல்றாரு. அவர் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சோம்னா அந்த தாயோட பாடு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, மருத்துவம் பார்த்தாச்சு, இருந்தாலும் மனசு கேட்காது. போய் தெய்வத்துக்கு முன்னாடி இன்னொரு பிடிச்சு கொண்டு நெத்தியில் வைக்கிறது, அந்த தாயை கொண்டு வந்து கட்டுறது, ஒரு மந்திரிச்சு கொண்டு வந்து கட்டுறது. என்னதான் இருந்தாலும் பணம் இருக்குது, மருத்துவ பாலம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. கடவுளே என்னுடைய குழந்தையை காப்பாது, கடவுளே என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல சக்தியை, நல்ல ஒரு விமோசனத்தை கொடு, நல்ல ஒரு செழிப்பை கொடு, வளர்த்தக்கூட என்று சொல்லி கேட்கக்கூடிய தன்மை இந்த அருள் சக்திக்கு தான் இருக்கு. பணம் இருந்து கூட நம்ம டாக்டருக்கு பார்த்தாலும் தெரியல. இப்போ நமக்கு ஏதாவது குழந்தை காயணும்னு சொல்லி அந்த தெய்வத்திடத்துல போய் கண்ணீர் சிந்தி முழுகி மனவருகி வேண்டது அழகா சொன்னாங்க. இது பணம் வெளியே இருந்து பார்ப்பது, ஆனால் ஆத்மீகம் என்பது உள்ளே இருந்து அருள் சக்தி என்பது உள்ளே இருந்து கண்காணிக்கப்படுவது அப்படிங்கிறது சொன்னாங்க. பணம் எல்லாத்துக்கும் இருக்கிறா, ஆனா அருள் என்பது எல்லாத்துக்கும் வந்து விடாது. அது பொருள் செல்வம் கூறியாக அருமையா சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு கருத்து, அருமையான ஒரு கருத்து. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துல மலையளவு பாகம் இருந்தாலும் கூட மடுகளவு ஒரு சக்தி இருக்கணும் அப்படிங்கிற சிவசோதை அவர்கள் தனக்கே உரிய பாணியில சிறப்பான முறையில வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய கருத்து அடிப்படை மாதிரி கருத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை இருந்தது பாராட்டுகிறேன். சிவசோதை சொன்ன கருத்துக்களுக்கு மாற்றாக பாண்டிச்செல்வி அவர்கள் வந்து வாதங்களை வைத்து வருகின்றார். வாருங்கள் பாண்டிச்செல்வி அவர்களே, என்ன பொருள் சக்தி தான் வேதோக்கியது, மனித வாழ்வுக்கு துணை நிற்பது பொருள் சக்தி தான் என்று சொல்ல வர்றாங்க. கருத்துக்களை மிகவும் சிறப்பான இப்பட்டிமன்றத்தின் தலைமை அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். என் அணி எதிரணி இரு அறிஞர் பெருமக்களையும் வணங்கி இங்கு இருக்கும் தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவரையும் பணிவுடன் வணங்குகிறேன். ஐயா, என் பட்டிமன்ற தலைவர் என்னையா? மனிதனின் மேம்பாட்டுக்கு. நாங்க யாரும் சாமி கும்பிடணும் அது பயணம்னு சொல்லவே இல்லையா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்க சாமி கும்பிடுறாயா? எத்தனை மணி நேரம் சாமி கும்பிடுறீங்க? கவலை இருக்கும். நாள் பூரா கூட முடியுமாயா?
ஐயா நான் சாமி கூட போனேன். அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆண்டா அப்படின்னு நான் பக்கத்துல இருந்தேன். சரி என்ன கேட்கிறாங்க? உடனே அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவா எனக்கு என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதாவது பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக ஒருத்தவங்க சொல்றாங்க, என் பொண்ணுக்கு நல்லபடியா மரணம் வேணும், அதுக்கு நகை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓசியில எங்கேயும் போட முடியாது. உண்மைதாங்கய்யா? இப்போ வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, அருள் இல்லாதது அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாதது இவ்வுலகு இல்லை. இப்ப நம்ம அவ்வுலகுல இருக்கோமா இவ்வுலகுல இருக்கோமா? சொல்லுங்கய்யா, நம்ம அவ்வுலகுல இருக்கோமா இவ்வுலகுல இருக்கோமா? இப்ப இவ்வுலகத்துக்கு நம்ம சாமி கூட வேணாம்னு சொல்லல, ஆனா பொருள் இல்லாம இருக்க முடியுமா? பொருள் முக்கியம் தானே. மனிதனின் மேம்பாடு இருக்கும்போது பொருள் இல்லாம இருக்க முடியாது. ஆமாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிரணி தலைமை அர்ஜுன் அவர்கள் போன வாரம் பொண்ணுக்காக போனாரியா, அதுக்கு கூட தொடங்கி நாங்களாம் ஏன்னா எங்க பட்டிமன்றம் சொல்லி கூட்டிட்டு போனாரு. போய் போனவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதுல தானே உட்காந்து பேசியிருக்கணும். பாப்பா உங்களுக்கு சாமி கூட தெரியுமா, இல்ல திருவாரூர் தெரியுமா, என்ன செய்யணும் ஏது செய்யணும் உட்காந்து எழுதணும். ஐயா அவரு பொண்ணு வேலைக்கு போகுதா, சம்பாதிக்கிறா, எனக்கு சம்பாதிக்கிற பொண்ணுதான் வேலை கேட்கிறாரியா, அப்ப ஏன் அருள் உள்ள பொண்ணு மட்டும் போகணும்னு சொல்லல, பேச்சுக்கு மட்டும்தானா? சரி அருள்யா எங்க அக்கா முதல் பேசினாங்க அக்கா, நாங்கெல்லாம் ஒரு செட்டுக்கு செடிக்கோ ஒரு நகை கொண்டு போட்டுருவோம். அக்கா டைமண்ட் தவிர எதுவும் போட மாட்டாங்க. டைமண்ட் நெக்லஸ், அதுக்கு மேக்கப் போட்டு அப்படிதான் போடுவாங்க. பாத்தீங்களா இந்த இடத்துல காலையில இருக்கும். எங்க அக்கா பல படம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அதோட இருக்காங்க, நாங்க பொருளோட இருக்கோம். இப்படி ஐயா நாங்க ஒன்றும் தனித்தீவு வாங்கி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கல, தனித்தீவு வாங்கி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கல. கடமை கண்ணியம் உழைப்பு அப்படின்னு சொல்லி பொருள் ஈட்டி குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு கல்யாணம் ஆகிறவர்களை கூப்பிட்டு அப்பா சாமி என்னால முடியல கல்யாணம் வாங்கிட்டு போயினா வச்சுக்கல, என்ன ஆகும் குடும்ப நிலைமை? உள்ள குட்டியோட நடுவில் வைக்கணும். அப்புறமா என்ன செய்யலாம்? முட்டி மோதி பொருள் ஈட்டி அந்த குழந்தையோட மனித மேம்பாடுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதை வளப்படுத்துறதுக்கு பொருள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த முதலில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாடகம் கடவுள் அந்த கையில நாடக கையில அந்த என்ன செஞ்சாங்க கூட நாராயணான்னு சொல்ல முடியல. புத்துதல்ல ஒரு நாளைக்கு 100 தடவை நாராயணான்னு சொல்றது, ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியல. நாராயணன் கேட்கும்போது ஏன் நீ சொல்லல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் எப்படி வருது? எவ்வளவு வசதியான ஒரு குடும்பம் இருக்கும். இன்னைக்கு அடிப்படை வசதி இருக்கு, மேல இருக்கிறது வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படி கஷ்டப்படுறவன் என்ன பண்றான்? பொருள் ஈட்டி அதை வளர்த்துருக்கான். நினைப்பான் எப்போ காலத்துல சக்கரா உன் அடியில சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மனித மேம்பாடுன்னு சொல்லி வரும்போது கண்டிப்பா பொருள் கொஞ்சம் நிறைய வேணும். ஆக மனித மேம்பாட்டுக்கு முக்கியமான தேவை பொருளின் சக்தி, பொருளின் சக்தி என்று கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாடி சென்று அருகில அக்கறை வந்தனைய வாக்குல வந்திருக்கிறாங்க. எப்படின்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அருளில்லாத அவ்வளவு பொருளில்லாத இந்த உலகத்தை பாருங்கய்யா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற வழியில் நம்ம முதல் அருளில்லாத அவ்வளவு வேண்டாம். முதல் இங்க நடக்கிற வாழ்க்கை பாரு, அது ஒரு பாயிண்டே கரெக்டா அருமையா. முதல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பொருள் தேவை. பொருள் இல்லைன்னா ஏழை பேச்சு அம்பலம் இல்லை. ஒரு பழமொழி சொல்றாங்க, அதாவது பொருள் நல்லவரை பொருளாக செய்யும் பொருள் நல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்டே இல்லாதவருக்கு அந்த பொருள் அல்லது இருந்தால்தான் அந்த அவனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை என்பது அப்பதான் நமக்கு கிடைக்குதா. பொருள் அல்லவரை எந்த விதமான பொருளாக செய்யும் அவன் ஒரு பொருட்டை வந்து மதிப்பாளர்களுக்கு அந்த பொருள் தான் தேவை என்ற
ஒரு ஒரு அறிஞர் சொல்றான், பணம் இருந்தால், பணம் இருந்துவிட்டால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த மாதிரி அறிஞர் சொல்றான், பணம் வாழ்க்கைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியம்ன்றதை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம யாரு, நம்ம சமுதாயத்துல 4 பேர் சமுதாயமா கூடி வாழ வேணும்னா பணம் தேவை. நம்ம சமுதாயத்தோடு ஒத்துழைப்போடு வாழ வேணும்னா 4 பேருக்கு முன்னாடி நாம ஒரு மனிதனால வாழ வேணும்னா பணம் இருந்தால்தான். இன்னைக்கு பணத்தால் தான் எடை போடக்கூடிய மனிதர்கள் காரணம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் பணத்தால் எடை போடுறார்கள், இன்னைக்கு பணத்தால் எடை போடுகிறார்கள். மாணி செல்வி அழகாக சொல்லிவிட்டார். ஆக மனித வாழ்க்கைய இந்த உலகத்தில் இப்ப வாழ்றதுக்கு பொருள் சக்தி தான் தேவை, பொருள் சக்தி தான் தேவை என்று அழுத்தம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு இந்த அடியில் இருக்கிறவங்க என்ன மறுப்பு சொல்ல போறாங்களோ தெரியல. யார் வந்தாங்க? நமக்கு தேர்மொழி அவர்கள் வர்றாங்க. தன்னுடைய நேரான பேச்சில நல்ல வாதத்தை நான் விட்டுவிடலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. வாங்க கருத்துக்களை காண. உலகம் யாவையும் தாமுட வாக்களும் மேற்பெருத்தலும் நீங்களும் நீங்களா அளவிலா விளையாட்டுடையானவர்களும் தலைவர் அன்னவர்க்கு சரண் என்ற இறை வரிகளை அணிந்து வணங்கி இப்பட்டிமன்றத்திற்கு நடுநாயகமாய் வரவேற்கிற அவர்களுக்கும் என்னுடன் பங்கேற்ற இடதொருமை தோழமைக்கும் எங்களுக்கு எதிராக போராட வந்திருக்கின்ற எங்கள் எதிரணிக்கும் இங்கு பார்வையாளராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் முதற்கண் தாய்மொழியை தனியா லாபம் கொண்ட தேன்மொழியின் வணக்கம். ஐயா, அருள் சக்தி இருக்கிறதுனால தான் இங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அருள் சக்தி இல்லைன்னா இந்த இடத்துக்கு இன்னைக்கு வர முடியாது. ரவியை கூட கொஞ்சம் இடம் சொன்னாங்க, இன்னைக்கு தட்டுவாயிரம் பண்ண அருளால தான் அந்த கோவையில் கூட மழை பெய்யுது. அது அருள் சக்தியா இல்லை ஏதாவது மழை பெய்ய வேண்டாம் சொன்னாங்களா? அப்புறம் இன்னொரு சொல்லிங்களா, சற்று நேரத்துக்கு முன்பு இங்கு கோவில் மணி ஒலிக்கப்பட்டு வேதங்கள் ஓதப்பட்டது. அப்பொழுது யாருமே இங்கு இல்லை. அந்த வேதத்தின் ஒலி நம் மூளையை செழிப்பறை தாக்கி மூளைக்குள் சென்று அனைவரும் வந்து சென்று விட்டார்கள். 4 பேர் இருந்தார்கள். அந்த 4 பேர் கூட எதற்காக அமைப்புள் மரியாதை சொல்லிவிட்டார். மற்ற எல்லாருமே ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க 100 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் யாரும் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சமயத்தில் அதுதான் தேவைங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இதை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய கணவர் அப்புறம் நம்மளையெல்லாம் அழைச்சதுக்காக மரியாதை செய்வதற்காக நம்ம குழுவில் இருந்து வந்த இளவாரி ஐயா அவர்களும் நம்மளை அழைச்ச மரியாதைக்காக போன நல்லா இருக்காங்க அவங்களுக்கு. அதை நான் தவறா சொல்லல. இது வந்து அவர்கள் இருந்ததுனாலதான் இதை நீங்க குறிப்பிட்டுக்கணும். அப்புறம் ரவி ஐயா சொன்னாங்க, பணம் பந்திக்கு ஏன் பந்தி வச்சு வெளியே போட்டு பணத்தை ஒரு கட்டு வாங்கி பணத்தை வாங்கி சாப்பிட முடியுமா? நான் கேட்கிறேன். பணம் பந்தியிலே அது பழமொழிக்கு வேணா கொடுக்கணும். ஆனா வந்து உண்மையான கொடுத்த இலையில நீங்க வந்து சாப்பாடு பணமா நம்ம சாப்பிட முடியும். அப்புறம் ரவியில சொன்னாங்க, வந்தவங்க எல்லாருக்கும் தேடி கொடுத்தாங்க. நல்ல வேலை நாங்க அறுவை சக்தி பேசுறது யாரும் தெரியல. அறுவை நினைக்கிறேன் நான் அறுவல எனக்கு செய்தி கிடைக்கிறாலும் பரவாயில்ல. யாராவது கூழ் கொடுத்துருப்பாங்க, கூழ் காய்ச்சி அவங்களுக்கு வைப்பாங்க. அந்த கூழ் வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதனால தேவையிட்ட பொருள் கொடுத்தாதான் வாங்க முடியும். அருள் இல்லாத அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாத இவ்வுலகம் இல்லாத தெரியும். ஆனா அதுல எது முதல்ல வருது? அருள்ங்கிற வார்த்தை முதல்ல வருது. பொருளை பின்னாடி தான் கொண்டு வந்திருக்காரு. அருளை வந்து பின்னாடி கொண்டு வரல, அருளை முன்னால கொண்டு வந்திருக்காரு. அது ஒண்ணு. அப்புறம் இன்னைக்கு வந்து பொருள் வீட்டுக்கு ஒரு பெரிய அறிவு தான். நான் இதையும் சொல்லல. பொருள் இல்லைன்னா எதையுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு குடும்பம் நடக்கணும் அப்படின்னா அது பொருள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா ஒரு கோவிலுக்கு வரணும்னா நீங்க எவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க?
அதை எங்க வீழ்ச்சி எங்க போனாலும் நிம்மதி எங்க கிடைக்கும். இவ்வளவு கூட்டத்தை நம்ம எங்க பார்க்கிறோம், மருத்துவமனை பார்க்கிறோம், அதை எங்க உரையில வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி கோவில பார்க்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பெரிய மருத்துவர் யார், ஆன்மீக மருத்துவர் யார் அப்படின்னா அவர் நம்ம இறைவன். அருள் சக்தி இருந்தாதான் இன்னைக்கு உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியும். பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியுமா அப்படின்னா அது கேள்விதான். பணம் ஓரளவுக்கு தான் தேவை. பணத்திற்கும் மேல அருள் சக்தி இருக்கு. ஐயா இதுல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 4-5 மாதங்களுக்கு புதிதாக திருமணம் போல என் தோழி மகளுடைய கணவருக்கு உரையை அந்த தோழியினுடைய மகள் கர்ப்பிணியா இருக்காங்க. மருத்துவமனையில சேர்ந்திருக்காங்க. ஏதோ தொண்டையில பிரச்சனை. அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய மருத்துவமனை ஒரு 20-25,000 தொண்டையில பெரிய என்னென்ன மருத்துவராக கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த பொண்ணு வந்து அழுத்து எல்லாரும் சொல்றாங்க, நீ அழுகாதமா, நீ வயிற்றுல குழந்தை வச்சுட்டு அழக்கூடாது, கணவர் நல்லா இருக்காங்க. ஒரு வாரம் ஆச்சு. 4 ஆளாக அவருக்கு தொண்டையில என்ன பேசவே முடியல. எழுதி காமிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா பேச்சே வரல. எழுதி காமிக்க ஆரம்பிச்சுட்டு இவங்களால எதுவும் முடியல. மருத்துவருக்கே ஒன்றும் புரியல. அந்த மருத்துவமனையில வேலை பண்ற ஒரு குற்றவாளி அவருக்கு பார்த்துட்டு, உங்க கணவருக்கு எனக்கு தெரியுது வேற எதுவும் இல்லை, வாயில அவங்களுக்கு தொண்டையில அம்மா போட்டிருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு பேச்சு வரையும் எனக்கு போடுது. நீங்க முதல்ல அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு சீக்கிரம் வந்து சொல்லுங்க. இவங்க சொன்னதுக்கு தைரியமா வந்து 20,000 ரூபாய் ஒரு வாரம் இருந்து அதே மருத்துவமனையில அவங்க பொருளால அவங்க குணமாகாத நோய அம்மன் கோவில வந்து ஒரு நாள்ல அவங்க கொடுத்து அது வந்து ஒரு வாரத்துல அவங்களுக்கு குணமாயிடுச்சு. இப்ப இது அருள் சக்தியா பொருள் சக்தியா நீங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்ப கலியுக கடைசியில நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா நிம்மதி எப்படி கிடைக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் சொல்றதுல எவ்வளவு விலை கொடுத்தா நம்ம நிம்மதியை வாங்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு மனுஷங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த நிம்மதி எங்கேயுமே இல்லை. எங்க கிடைக்கும்? இறைவன் கிட்ட தான் கிடைக்கும். ரவி சொன்னாங்க, அவங்க மக்களுக்கு எப்படியோ ரைட்டு, ஆனா அந்த பவுன் போட்டு கோடியா கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க மகன் நல்லா வாழ்றாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனையா போயிருக்கு. இன்னைக்கு வந்து 4 சுவருக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றம் போக முடியாதவர்கள், பொருள் இல்லாதவர்கள் போறாங்க. எல்லாருக்கும் பெரிய நீதிமன்றம் இறைவனுடைய நீதிமன்றம். அந்த கோவில் தான் பெரிய நீதிமன்றம். இறைவனுடைய நீதிமன்றத்தில் வந்து முறையிடுறாங்க. ஏன்னா இறைவி தவிர வேற எவராலும் நம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அருள் சக்தி தான் அனைத்திற்கும் ஆதாரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, இவங்களுக்கு சொன்னதுக்கு எனக்கு வேற சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நாள் முழுதும் பாட்டி சொல்லி சமையல கேட்காங்க. நாள் முழுதும் கேட்க வேண்டாம். நீங்க நாள் முழுதும் வேலை செய்வதற்கு காலையில ஒரு 5 நிமிடம், இரவு 5 நிமிடம் என்னுடைய தியானம் பண்ணினால்தான் நாள் முழுதும் நீங்கள் பொருளீட்டுவதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொன்னாங்க, நாரதர் வந்து விளக்க கையில வச்சுக்கிட்டு சுத்தி வந்தாங்களாம். அப்ப நீங்க எவ்வளவு நேரம் என்னை நினைச்சிருக்கீங்கன்னு கேட்டாலாம். என்னுடைய கவனம் பூரா அந்த விளக்கை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு நான் மறுபா ஒரு கதை சொல்றேன். அப்ப இதுல வந்து ஒரு கடவுள் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எங்க கோவிலுக்கு போனதில்லை. ஆனா அவங்க நல்ல நடத்தி நல்ல சேவை செய்யறவங்க. காலையில எழுந்தவங்க ஒரு தடவை இறைவனை வணங்குவாங்க, ராத்திரி ஒரு தடவை இறைவனை வணங்குவாங்க. அப்ப இறைவன் வந்து எவ்வளவு நேரம் மணிக்கணக்கு போட்டு சம்பளம் கொடுக்கறது கிடையாது. எவ்வளவு அன்பாக, எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க
பெண்கள் ஆண்கள் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இது இல்லாமலும் வாழ முடியும் என்கிறார். இது இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது தேவை பயன்படுத்துறோம். இறைவனுடைய படைப்புகளை எல்லாமே பயன்படுத்துவதற்கு தான். அதை அதுதான் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. அப்புறம் ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சராசரி மனிதன் உயிர் பிரிக்கும் பொழுது அவருடைய நான்கு வார வழியாகத்தான் உயிர் போகும். ஆனால் அவர் இறை நீதியோடு இருக்கும் பொழுது அவருடைய ஆத்மா இருப்புறவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆத்மா தலைவலியாக போகும். அந்த இறப்பு கூட ஒரு வீர மரணமாக இருக்கு. அந்த மரணத்தை கண்டு கூட அவர் எப்பொழுது அஞ்ச மாட்டார். ஏனென்றால் அளவோடு பொருளை நாம் சேமிக்கும் பொழுது அதை பற்று இருக்காது. பற்றுங்கிறது கொஞ்சம் கூட அந்த அருள் சக்தி இருக்கிறவங்களுக்கு பற்றுங்கிறது இருக்காது. நம்ம கிட்ட பொருளோ இதோ வந்தா கூட அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வரும். உதாரணத்துக்கு நான் இப்ப என்னுடைய சகோதரி ஒரு நல்ல பாயிண்ட் சொல்ல பழகினாங்க. உடனே என்ன பண்ணாங்க, நீங்க சொல்லுங்க அடுத்தவங்க கல்வி எடுத்துருக்காங்க. அப்ப அருள் சக்தி இறங்கிட்டு எதுவுமே அளவா இருந்தா போதும். நமக்கு கிடைத்ததை விட நமக்கு இறைவன் கொடுத்ததை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வோம் என்பது அருள் சக்தி நிறைந்தவர்களுக்கு தான் இருக்கும். அதையும் நீங்க குறிச்சுக்கூடாது. அப்புறம் அமைதியாய் வாழ்வதற்கு அருள் சக்தி போதும். ஆடம்பரமா வாழ்வதற்கு தான் பொருள் சக்தி வேணும். நம்ம அமைதியா இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும். ஆடம்பரமா இருக்கிறது கிடைக்கிறதுனா அங்கே பொருள் பேசுறாங்க. பகவான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பொழுது தர்மம் நீங்கி அதற்கு ஓங்குகிறதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்ட நான் அர்த்தரிக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த கலியுக கடைசியில அப்படின்னு சொல்றாரு, என்னை மட்டும் தாங்கள் வெளியே சொல்லுங்க, என் நினைவால் மட்டும்தான் உங்கள் பாவங்கள் கஷ்டமாக இருக்கிறது. அப்ப நம்ம கடைசியில நம்ம எங்க போறோம், அதாவது ஒரு சின்ன குழந்தையா இருக்கும், படிக்கிறதுல தமிழ் மக்கள் வந்திருக்காங்க. கல்லூரியா பள்ளி பருவமா எனக்கு தெரியல. அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். இந்த வேலையில இந்த லைஃப்க்கு முன்னாடி நாங்க பேசுறதுக்கு ஒரு சக்தி கொடுக்கிறது அருள் சக்தி தான். அருள் சக்தி இருந்தாலும் பேச முடியும். எவ்வளவு படித்தாலும் அந்த வினாத்தாள் புதுசுல அந்த சமயத்துல நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு பேனாவும் தாழும் மற்றும் காகிதம் மட்டுமல்ல, நம்மளுடைய அறிவு வேலை செய்வதற்கு அருள் சக்தி வேண்டும். அருள் சக்தி இருந்தாலுடைய எந்த அணுவும் அவனின்றி எதுவும் அசையாது என்பதற்கு அருள் சக்தி இருந்தால்தான் எந்த ஒரு செயலையும் நாம் செயலாக்க முடியும். அதுவும் ஆக்கப்பூர்வமாக ஆக்க முடியும். ஆக்கப்பூர்வமாக ஆக்குவதற்கு அருள் சக்தி தான் தேவை. மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இருந்தால்தான் நம் வாழ்க்கையை சிறப்போடு செம்மையாக வாழ முடியும். அருள் சக்தி இருக்கும் உங்க வாழ்க்கையை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும். இந்த சக்தி பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் முற்றுவதில் அவங்க வீட்டில் அவங்க அப்ப அவங்களுக்கு அதனால ஒரு சோழனை ஏற்படல. ஏன்னா பொருள் சேர்க்கிறவங்களுக்கு தான் இன்னும் எவ்வளவு சேர்ப்போம், எத்தனை வீடு கட்டினாலும் ஒரு வீட்டில் தான் எடுத்துக்கிறோம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு தான் சோழா கட்டுறோம். அப்ப அருள் சக்தி இருக்கும்போது போதும் என்ற மனசு வருது. அந்த அருள் சக்தி இருக்கும்போது நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நாம் நிம்மதியாக இருந்தால் நமக்கு நோய்கள் வராது. அப்ப அனைத்திற்கும் ஆதாரம் அருள் சக்தி. அருள் சக்தி படிப்படியாக இருக்கும் பொழுது நம் மனம் நிம்மதி அடையும். மனம் நிம்மதி அடையும் பொழுது நம் ஆன்மா நம் உடல் அதாவது நம்ம உடம்பு சொல்லி மருத்துவத்துக்கு போறோம். மருத்துவர் என்ன சொல்றாரு, ஏன் இப்படி கூட சொன்னாங்கன்னா, மருத்துவர்கள் எல்லாம் நோய் குணம் பார்த்தாலும் கூட கடைசியில் அந்த மருத்துவரை என்ன சொல்றாரு, என்னால முடியலீங்க, அது ஆண்டவனுடைய திட்டம், அதனால உங்களுடைய காப்பாற்ற முடியல. அப்படி அது மருத்துவருக்கு உடன்போடு வந்திருந்தா, மருத்துவரே உங்களால் அது முடியாது, அது இறைவன் கொடுத்த காரியம், எந்த நேரத்தில் போகணும் வந்துருங்க. அப்ப நாம் சம்பாதிக்கிற பணம் நம்ம என்னைக்கு நம்ம கூட இருக்கிறது, அது யாருக்கு நம்ம கூட வர்றதில்லை. நம்ம வெறுங்கையோடு தான் போறோம். அந்த வெறுங்கையோடு போறேன் சவப்பட்டிக்கு மேல சவப்பட்டியில் தொலை போட்டு
போடுற மாதிரி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி தான் நீங்க சொல்றாரு. எந்த நேரத்திலே எது நடக்கணுமோ அப்ப நமக்கு அருள் சக்தி தான் நமக்கு மேலோங்கி இருக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு இஸ்லாத்துல என்ன சொல்றாங்கன்னா, இறைவனிடம் கையேற்றுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனா எல்லா நேரத்தில் எப்பவுமே கேட்டவுடனே கிடைக்காது. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அப்ப நமக்கு இறைவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான். அதே நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவத்திலே சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இறைவனிடத்துல நீங்க கேளுங்க, ஆனா இறைவன் எப்ப கொடுக்கணும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான். ஆக நமக்கு நிம்மதி வரணும்னா, நமக்கு மனதிலே அமைதி வரணும்னா, பொருள் என்னைக்குமே நமக்கு நீங்க சொல்றாங்க அவனின்றி அமைதி வரணும்னா ஆடம்பரத்துக்கு தான் பணம் உதவுது. ஆனா மனதிலே ஒரு அமைதி, மனதிலே ஒரு நிம்மதி. இந்த மகளிர்கள் எல்லாம் என்ன இல்லை, ஆடி நோம்பி அன்னைக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு போட்டு சுவையா சாப்பிட்டு போட்டு இருந்தாலும் இந்த அம்மனை வந்து பார்க்க வேண்டும் என்று ஏன் வந்தாங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை நாம நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு அமைதியை தரணும், நல்ல ஒரு வளத்தை தரணும், நம்ம குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மை காக்கின்ற கணவன் நல்லா இருக்கணும், மாங்கல்ய பலம் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தா இந்த அம்மனிடத்திலே வந்து அப்படி அக்கறையோடு கேட்கிறாங்கன்னா மன அமைதிக்கு. ஆக நமக்கு பொருள் இருக்குது, ஆனா இருந்தாலுமே எல்லாருமே அமைதியை தேடி வர்றாங்க, நமக்கு நிம்மதியை தேடி வர்றாங்கிறத தேர்வழியவர்கள் அழகாக சொன்னாங்க. கருத்துக்களை ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேர்வழியவர்கள் சிறப்புக்குரியது பாராட்டுக்குரியது. அடுத்து ஓஹோ நீங்க என்ன ஒரு தடவை 10 ரூபா சாப்பிட்டீங்க போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்றாங்க, சங்கரி முத்தரசவர்கள் வர்றாங்க. வாங்க சங்கநாதன் பாடுகின்ற சிங்கமணியே வாங்க வாங்க, உங்களுக்கு சங்காரம் நிஜமென்று சங்கே புலங்கு என்று சொல்லி சிங்காரமான கருத்துக்களை சொல்லி சங்கரிகள் காப்பவளே, பின் கண்டவளே, கண்டவளே, மூத்தவளே, இன்றும் மூவானந்தத்திற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னை நீ மற்றோ தெய்வம் வந்திப்பதே. கண்டுமாறின் பாவம் அடைந்து
வந்து பணத்தை எவ்வளோ சம்பளம் வாங்கணுங்கிற மாதிரி கல்வி போகுது. இந்த கோர்ஸ் எடுத்து படி, உனக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு தானே சொல்லி பண்ணுறீங்க. அப்புறம் நாட்டோட பொருளாதாரமே பொருளாதாரம் அதுவே சொல்லிட்டாங்க பொருளாதாரம். அப்போ ஒரு நாடு வளர்ச்சி நாடுன்னு சொன்னாலே அந்த பொருட்களை மையப்படுத்திக்கிறது. எந்த நாடும் பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்தால் அதை வளர்ச்சி நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பொருளாதாரம் முன்னாடி இருக்குது. அதனால மனித மேம்பாட்டுக்கு சக்தி ஒரு சக்தியை கூறி வாய்ப்புக்கு அனுபவம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சங்கரி முத்தரசு அவர்கள் முத்தான கருத்துக்களை வைத்தார்கள். அவருடைய கருத்துக்களிலே பணம் பகுதியிலே அதான் முதல்ல அவர் கருத்து சொல்றார். எதை இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்கிற போது இந்த வாழ்க்கைக்கு பணம் பகுதியில் இருக்கிற முன்வரிசையில் நிற்கிறது. அப்ப பணம் தான் நமக்கு முக்கியம். வாழ்க்கையினுடைய வளத்துக்கு, மனித ஆதாரத்திற்கு, வாழ்க்கையுடைய ஆதாரத்திற்கு சேதாரம் இல்லாமல் பணம் தான் நமக்கு உதவுகிறது என்று சொல்லி ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை அவர்கள் வைத்தார்கள். இரண்டாவது, பணத்துக்காக நீங்க பார்த்தோம்னா ரேஷன் கடையில எவ்வளவோ எளியோர்கள், எவ்வளவு பேர் ரேஷன் கடையில முதியோர் தொகை கிடைக்கிறதுக்காக, கலைஞர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்காக, 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்காக எத்தனை பாடுபடுகிறார்கள். அந்த 1000 ரூபாய் வாங்குறது அவருடைய முகத்திலே தெரிகின்ற ஆனந்தம் எவ்வளவு ஆனந்தம். ஆக இந்த பணத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட செல்வம் இருக்கிறதுனால தான் வள்ளுவர் அழகாக சொல்ல ஒரு உத்தரவாதி என்ற அதிகாரத்தில் 3 கருத்து சொல்வார். ஒரு ஊர் கிணறு, அந்த ஊர் கிணறு நடுவில் இருக்குன்னு சொன்னா அது எல்லாருக்கும் எப்படி பயன்படுதோ அது மாதிரி செல்வமுடையவன் வந்து எல்லாருக்கும் பயன்படுகிறது, தானும் பயன்படுது, தன்னுடைய எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கிறாரு. அதைதான் ஈர்த்தவர்க்கும் இன்பம் அறியார்கள் வைத்தவர்க்கும் வருகிறார்கள் என்று சொல்வாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கிணத்துக்கு சமமாக செல்வம் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, ஒரு மருத்துவம். பணம் இருக்கிற மருத்துவத்துக்கு சமமானவங்க. ஏன்னா மருந்தாகி தப்பா மனத்தால் செல்வம் பெருந்தகையாக ஏற்படி என்று சொல்வார். ஒரு ஊருக்குள்ள ஒரு மருத்துவமனை இருந்துச்சுன்னா அந்த மருத்துவமனை எப்படி எல்லாருக்கும் பயன்படுதோ அது மாதிரி செல்வம் இருக்கிறவங்களுடைய ஆரத்தன்மை ஈர்த்து வரும் இன்பம் எல்லாருக்கும் பயன்படுது. அழகா சொன்னாங்க சந்திரியவர்கள். சிறப்புக்குரிய கருத்துக்களை வைத்தாங்க. மூணாவது என்ன சொன்னாங்கன்னா, பயன் மரம், ஒரு பழுத்த மரம் ஊருக்குள்ள இருக்குதுன்னா பொதுவாக இருக்குதுன்னா அது எல்லாருக்கும் எப்படி பயன்படுதோ அது மாதிரி செல்வம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம் ஊருக்குள்ள. ஆக செல்வத்துக்கு மீது ஒன்றும் இல்லை, அவரும் கடைசியில. ஆனா நேரடியாக பயன்படக்கூடியது இந்த பொருள் செல்வந்தா, பொருள் செல்வதா என்று சொல்லி சங்கநாத பாடுகின்ற வகையிலே முத்தரசனுடைய கருத்துப்பாக முத்தாய்ப்பாக கருத்துக்களை முத்து முத்தாக கோர்த்து வைத்தார்கள். அவர்களுக்கு என்ன இந்த அறிவியை சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆக முத்தான கருத்துக்களை சங்கநாதம் பாடி சொல்ல சங்கரிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நமது சாதனை நினைச்சாதீங்க, அருமையான கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனா அர்ஜுனன் இதுக்கு யாரு வர்றாங்க தெரியுமா? வில்கடை, வில்லுக்கு அர்ஜுனன் சொல்லுவாங்க. அந்த கடை கொண்டு தாக்குவதற்காக 50 அர்ஜுனனுக்கு அம்பு எதுவுமே தப்பாது. அந்த மாதிரி இந்த அர்ஜுனன் சொற்கடைகளை கொண்டு, வில்கடைகளை கொண்டு அந்த அர்ஜுனன் ஈடுபட்டார். ஆனால் இங்கே சொற்கடைகளை கொண்டு தாக்க வருகின்றார். பாரதிய அர்ஜுனனை பாருங்கள். நலமிக்க சிந்தையை வணக்கம். மனித வாழ்வின் மேம்பாட்டுக்கு துணை செய்வது அருள் சக்தியா பொருள் சக்தியா? இது கேள்வி. பதில் சொல்லும் போது பக்குவமா சொல்லணும். வாய்க்கு உடனே தான் பேசக்கூடாது. ஆளுங்கட்சியின் அதிகாரம் இருந்தும் எதிர்த்து பேசும் குடியோடு கொண்டிருக்கிற என் எதிர்கட்சிகளை பார்த்தால் எனக்கு கொடுத்து பரிதாபம். மனித மேம்பாடு என்பது எது தெரியுமா? ஒரு கவிஞர் சொல்றார், அழகா அருமையான சொல்றார். பொருள் பெரிது. ஆமா, பொருள் பெருசுன்னு நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தான் சொத்து கேஸ் போட்டு அப்பாவை போட்டுருக்கீங்கன்னா
தம்பி அன்புதான் பெருசு. ஒரு குடும்பத்தை கட்டிக்காமல் அன்புன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எத்தனையோ முதியோர் இல்லங்கள் மூடப்பட்டது. திறந்துருக்க மாட்டாங்க. முதியோர் இல்லங்கள் எல்லாம் மனித மேம்பாடு அடையாது. ஒரு மனுஷன் அப்பா அம்மா பார்க்க தெரியாத மனுஷன் இந்த உலகத்தில் மேம்பாடு கொடுப்பார். பையனே பேசலாம் சார். பொருள் வந்தாலும் ஆட்டி போடலாம், அருள் வந்தாலும் ஆட்டி போடலாம். காசு பணம் முட்டு மணி மணி, காசு பணம் முட்டு மணி மணி. யார் ஆடுவா? காசு பணம் ஆடுவாங்க. தாயே மகனாய் ஆயிரம் கண்ணுடையா நீர் சூடுகிறார் உடையா சமயவர்த்தாரே சாம்ராஜ் வாசனியே. பக்மினி அம்மா மட்டுமில்லை, பக்தியில் யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ எல்லாரும் ஆடுறாங்க. அருள் வந்தாலும் ஆடுகிறார், பொருள் வந்தாலும் ஆடுகிறார். பொருள் வந்த பிறகு ஆடுபவனை உலகம் மதிக்காது. அருள் வந்து ஆடுகிறாரே ஆண்டவனாகவே. அப்படி இருக்கும்போது பொருளாதாரம் தெரியல. டாக்டர் போனாங்கன்னா கோடி கோடியாக கொடுத்தாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு ஆபரேஷன் சக்சஸ். அங்கே அதிசயம் நடக்கணும். அதிசயம் நிகழாத நினைச்சாலும் பாளையங்களோட மீன ஆடினாலே நமக்கு கடத்தல் வரும். பக்தி அருள் அது என்ன பண்ணுறது தெரியுமா? இந்த படம் போதை வருது. அருள் சக்கரதான் பாதையை காட்டுகிறது. குடும்பத்துல நிறைய பொருள் இருக்கு சார். அப்பாவுக்கு ஒரு போடு, அம்மாவுக்கு ஒரு போடு, பையனுக்கு ஒரு போடு, பிள்ளைக்கு ஒரு போடு, வேற வச்சிருந்தா அது தனியா. பொருள் குடும்பத்தை கூறாக்குகிறது. அருள்தான் அந்த குடும்பத்தை சீராக்குகிறது. சொன்னால் சீரான குடும்பங்கள் தான் மேம்பாட்டை இந்த உலகத்துக்கு கொண்டு சேர்க்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, நினைக்கிறதெல்லாம் உடனே நினைச்சு சிந்திக்கலாம். நாங்க எல்லாம் முன்னாடி கேட்டு போனாங்க இல்லையா, நிம்மதி வருமா? நினைக்கிறது முடிஞ்சா நிம்மதியா? நிகழ்ச்சி 3 மணிக்கா 4 மணிக்கா 5 மணிக்கா நிகழ்ச்சி நீங்க வந்தா நல்லபடியா பேசினா நிம்மதி. பேசுவது கேட்பதற்கு கூட்டம் இருந்தால் நிம்மதி. கூட்டத்தை காசு கொடுத்தா வைக்க முடியாது. அப்படின்னு பேசிட்டு இருக்கவங்களே 4 பேர் வந்து உட்கார்ந்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த அம்மா நம்ம பேசுவதை 4 பேர் கேட்டு பாராட்டுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கா. நம்ம சொல்ற நல்ல கருத்து அதுக்காக பயப்படுறதுன்னா அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கா. நான் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறது. பொருள் என்ன பண்ணது தெரியுமா? பொருள் சக்தி வேறுபாடுகளை நிர்ணயிக்கிறது. நான் ஏழை, நீ பணக்காரன், ஐயோ உங்க இடத்துல நம்ம பேச முடியாது. வேறுபாடுகளை நிர்ணயிக்கிறது. பக்தி என்ன பண்ணது தெரியுமா? நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நந்தனாருக்காக, வாசலையே நீங்க வச்ச நந்தனாருக்காக நந்தியை நகர்ந்து போக செய்தாரே சொல்லுவாங்க. உடனே பழைய பேசுறேன்னு தம்பிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க பேசுறதுன்னா நந்தனார் கதையெல்லாம் பேசுறேன்னு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த நந்தனாரை போனவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் என்ன இன்னும் செஞ்சிருக்காங்க புரிஞ்சுக்கணும். கண்ணதாசன் அழகாக ஒரு பாட்டு சொன்னார். பணத்தின் மீதுதான் பட்டு என்பது வந்த பாசமே ஏதடா அனைக்கும் நெத்தினை அனைக்கும் யாவும் அண்ணன் தம்பி எழுத்தாரடா, அண்ணன் தம்பி எழுத்தாரடா. சார் பணம் வந்ததுக்கு அப்புறம் கூட போறதான அழைச்சிருச்சார். இந்த அருள் சக்தி இருக்கிறதா? அருள் என்னும் அந்தியே குழந்தையின் வருகிறது. அன்பு பெருக பெருக அது அல்ல மாறுது. அந்த அன்பு மனசுல இருந்து வரும்போது சாமி வந்தாங்க வாழ்ந்தாங்க. எதுக்கு வரணும்? ஐயா உட்காந்துருக்காங்க. வந்தவங்கலாம் பார்த்தா வணங்கிக்கிறாங்க. ஐயா கையில் இருக்கிற 500 ரூபாய் தம்பி வணக்கம் அப்படின்னா அந்த 500 ரூபாய் கையில் இருக்கிறவங்க தானே வணக்கம். பொருள் சக்தி அவ்வளவுதான் செய்யும். அருள் சக்தி என்ன தெரியுமா செய்யும்? ஐயாவை அனைவரிடத்திலும் பண்பாக நடக்கணும்னு அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அருள் சக்தி. அந்த பண்போடு எல்லாரும் சின்ன பசங்க பேசுறாரு, மாற்றி போங்க மரியாதை பேசுறாரு. அந்த பண்பு, அந்த அருள் நம்மை அவர் வாழ்க்கை. அதுதான் அருளுடைய வேலை. இங்கே இத்தனை ஒளி விளக்குகள் இருக்கின்றன. இதெல்லாம் பொருள் சக்தியாக தான் வந்தது. வெளியில் அழகாக சொன்னார். ஆமா, விளக்கேற்றது எது தெரியுமா? கல்லெண்ணெய், இடுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய்னா ஒவ்வொரு எண்ணெயாக வச்சு கேட்கலாம். அந்த வெப்பத்தின் மூலமாக இந்த எண்ணெய் ஆவியாக போகும்பொழுது காத்துல இருக்கிற கண்டங்களை திரும்பி எல்லாம் போய் நமக்கு சுத்தமான காற்று சுவாசிக்க முடியும். இன்னைக்கு ஏர் பியூரிஃபையர் என்னென்னமோ வச்சிருக்கோம். ஏற இயற்கையாக அணுசக்தியினுடைய
இயற்கையாக வந்து கொடையை வைத்துக் கொண்டு காற்றை சுத்திகரித்து அந்த காற்றை சுவாசித்து நலமாக வாழணும் இந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அதையெல்லாம் பொருள் வந்திருந்தது என்பதற்காக என்றைக்கு பொருளின் ஆதிக்கம் அதிகமானதோ அன்றைக்கு அருள் குறைந்திருந்தது என்பதை அவருடைய பேச்சு காட்டுகிறது. பொருள் பெருகின்றார் நீங்க சொல்றீங்க சரி, அருள் பெருசா பொருள் பெருசா வெள்ளிக்கிழமை போயிட்டு இருந்தாங்க, சனி ஞாயிறு மாலுக்கு போவாங்க. சரி நான் ஒன்று கேட்கிறேன் சங்கரி காட்டு, உங்க பொண்ணு நல்ல பொண்ணு படிக்கிறாங்க, ஸ்கூலு கட்டடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கா, என்ன சொல்லுவீங்க? கோயிலுக்கு தானே போன கிட்ட கட்டி போச்சு, சாமி கும்பிடுறதுக்கு போனா. உங்க பொண்ணு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு மாலுக்கு போயிருக்கா, என்ன சொல்லுவீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மாறுபட்டு பேசுகிற சமுதாயத்தில் எப்படி மேம்பாடு யோசிக்கணும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசி. நிறைய சொத்து இருந்தால் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது. ஆமா, நீங்கள் தேடுவது பண வாழ்க்கையா மன வாழ்க்கையா அதை தெரிஞ்சு நீங்க அக்கா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் போட்டு கட்டிக்கிறீங்க, அது போட்டதெல்லாம் கழிச்சு போயிருக்கு. வாழ்க்கை நல்லா நடந்ததில்லை. விவாதத்து வழக்குகள் மட்டுமே எண்ணிக்கை நடக்காம நீங்க எத்தனை போட்டது யோசிச்சு பார்க்காம எதனால வந்தது? அப்பா அம்மா பார்த்து அன்போடு ஒரு பண்ணி கன்னிகாதாரம் சொல்கிறார்கள், தாரையாரம் சொல்கிறார்கள். பண்பாட்டோட வந்து அந்த பண்பாட்டில் வாழ்ந்த எத்தனை பெண்கள் இன்றைக்கு தலைமுறை 4 தலைமுறை பார்த்துட்டு உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் கண்ணை உடம்பு ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கிழமை எத்தனை ஓட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க? மாப்பிள்ள பரிசு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் யோசிக்கணும். பொருள் பெரிது, ஆனா யோசிக்கிறீங்க. பணம் வேணும்னு சொல்றீங்க, பணம் வேணுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் யோசிச்சு சொல்றாங்க, கோயிலா போய் எடுத்து வாங்குறாங்க, காய்கறி வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. அப்ப பணத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட, பொருளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அருள்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு நல்ல கல்வி ஒரு மனிதனை மேம்படுத்தும். இதை சொல்லி நிறைய விஷயங்கள். நல்ல கல்வி ஒரு மனிதனை மேம்படுத்தும். நல்ல கல்வியால் மேம்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை மேம்படுத்துவான். அந்த குடும்பம் இந்த சமுதாயத்தை மேம்படுத்தும், இந்த சமுதாயத்தின் உலகத்தையே மேம்படுத்தும். அப்படிப்பட்ட கல்வி பொருள் நிறைய இருக்கிறவனுக்கு எத்தனையோ கல்வி மேம்படுத்துகிறது. பொருள் குறைந்தவன் இருக்காங்க இல்லையா? என் பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு மகமாரியே உன் கையில தான் என் பையன் வாழ்க்கையே இருக்கு, மஞ்சள் துணி 2 ரூபா முடிச்சு வைக்கிறாள். அவன் கடமை நிறைவேற்றணும், அந்த பையனை பட்டதாரியாக்கணும், அந்த பிள்ளைங்க பட்டதாரியாக்கணும் என்ற அந்த பெற்றோர்களின் ஏக்கத்தை தீர்க்க வேண்டிய ஒரு கடமை தனக்கு இருக்கிறது என்பதை ஒரு அருள் புகுத்தியது எங்கள் அடிகளா இருக்கு. அதனால்தான் தொடங்கப்பட்டது 1953 தமிழ் கல்லூரி. அங்கதான் ஐயாவது அப்படி அருள் நினைந்து அருள் முறை அதுவே கொண்டு இருக்கிறேன் ஆளுநர் பாடுவார். அந்த அருளை நினைத்து பார்த்தால்தான் தெரியும். செல்வம் நயனுடையான் ஊருணி ஈர்க்கிறது என்றுதான் சொன்னார். ஆமா, நல்ல இடத்துல செல்வம் போய் சேர்ந்ததுன்னா அது சிறப்பு தான். அந்த நயனுடையான்னு சொன்னாரு, அந்த நயம் தான் அருள். அந்த அருள் இருந்தால் தான் அந்த செல்வம் பயன்படும். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து வேண்டும். அவங்க 6 ஊர் ஆய்வாக செல்ல வேண்டும். ஆமா, தந்தை பொருள் சக்தி, தந்தை சம்பாதித்து கொண்டு வருகிற பொருள் சக்தி குடும்பத்தில் வந்தாலும் தந்தை குடும்பம் செழிக்கணும்னா அன்னை என்கிற அருள் சக்தி நினைக்கிறது. அந்த அருள் இல்லாது உலகம் இல்லை. ஆமா, உலகம் தான் பெரிதும் பெரிதுகள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் பலவரியா பணம் தரும், தெய்வ வடிவமும் தரும். தனம் சின்னது முதல்ல வந்துருச்சு, அது நடக்குது. கல்வி தரும் 2வது வந்துருச்சு. இப்படி படிப்படியாக தெய்வ வடிவத்துக்கு கூட்டிட்டு போனாலே எல்லாமே சித்திக்கணும். பொருள் வச்சிருக்க, புழக்கத்துக்கு வச்சிருக்க, பதுக்கி வைக்காதீங்க, போலீஸ் வரும். அருளடிங்க அள்ளி அள்ளி குடிச்சாலும் அமைதிதான் வரும். அதனால அமைதி இல்லாத மனிதனால் ஒரு சமுதாயத்தை மேம்படுத்த முடியாது. அது மனித வாழ்வில் மேம்பாடு ஆகாது சொல்லி அமைதியாக ஒரு மனிதனுடைய மனநிறைவுக்கும் அந்த மனநிறைவின் மூலமாக அந்த மனிதனின் உலகத்துக்கு வழங்குகிற ஒரு மேம்பாட்டுக்கு அடிப்படையாக இருந்து பெரிதும் துணை செய்வது பொருள் சக்தி அல்ல, அருள் சக்தியே என்ற கருத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க்கை அச்சுடைய கடைகள், சொல்கடைகள் ரொம்ப விவேகமாக இருந்துச்சு, சீர்கிழைகளாக இருந்துச்சு, சீர்தூக்கி பார்க்கிறதாக இருந்துச்சு. ரொம்ப பெருமைக்குரியவராக நான் இருக்கிறேன். ஏன்னா நடத்துக்கு பெருமைக்குரிய கருத்துக்களை
இந்த அருள் சக்தி தான் மனித வளம் மேம்பாடு ஒரு வாங்கி சொன்னார் பாருங்க. என்னதான் இருந்தாலும் பணம் என்னதான் போதையை காட்டுது பணம், ஆனால் பாதையை காட்டுது அருள் அப்படின்னு சொன்னார். அப்ப இப்படிப்பட்ட நிலையில அனைத்து பாக்கியா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நம்ம நாளை அருள் சொன்னா 4 பேருக்கு நல்லதை செய்யணும். நல்லதோ வேலை செய்தே அதை நலனிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தானாயோ இந்த மாநிலம் பயனுடன் வாழ்வதற்கு அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த நான் மனம் வச்சுட்டு ஏதோ போதை கல்வியில் இருப்பதற்கல்ல, நல்ல பாதையை காட்ட வேண்டும் சொன்னால் இப்படி கருவாரியனுடைய கோயிலுக்கு போய் இந்த பொருள் சக்திக்காரெல்லாம் என்ன சொன்னாங்க, நல்ல நான் பேசுறது சங்கியை கொடு, நல்ல அறிவை கொடு, எதிர்ச்ச பழத்தை விபூதி குங்குமத்தை வாங்குற போது எவ்வளவு பயபக்தியோடு வாங்குவாங்க. அதுலதான் அருள் சக்தி இருக்குது. அந்த அருள் சக்தியில்தான் அதைத்தான் கேட்கிறாங்க. மனசுக்குள்ள ஒன்றா இருந்தாலும் அந்த பயமும் அந்த பக்தியும் அருளால் தான் வருது அப்படிங்கிறத நம்ம அர்ஜுன் அவர்கள் அழகாக சொன்னாங்க. கட்டாவது சொன்னாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துக்கு அந்த காசு இல்லைனாலும் அண்ணன் பயிரும் வேறடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா படத்துடைய பாடலை சொன்னாங்க. அப்ப இன்னொரு நம்ம இலக்கியத்திலாம் பார்த்தோம்னா அருளுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அருளையும் அன்பின் உடலை. அந்த அருள் என்பது அன்பையும் கொடுக்கிறது, அந்த உடலில் சொல்லக்கூடிய மனதை இன்பத்தை தருகிறது. அதுதான் அருளையும் அன்பின் உடலை அன்பின் கொடுக்கிறது. யாருக்கு அபிராமியுடைய பாடல் சொன்னார். அபிராமியுடைய தெய்வ சக்தி அழகான பாடல் சொன்னார். என்ன தருது? கலம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சி பஞ்சமில்லா இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும், அன்பர் என்பார்க்கே கனம் தரும், பூங்குழலாய் அபிராமி கிடைக்கின்றேன். மேல எனக்கு வேணும். அப்ப எல்லாமே எது கொடுக்குது? இந்த அருள் சக்தி ஒன்றாக கொடுக்கிற அழகான ஒரு பாட்டு அர்ஜுனன் சொல்லி இந்த வாதத்தை இந்த அடிக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருடைய கருத்துக்கு அந்த பாடல் ஒன்றே போது, அந்த பாடல் மட்டுமல்ல, எல்லாம் எல்லாம் இருந்தாலும் அருள் என்று சொல்லக்கூடிய அடிபட்டு போகுது. அந்த அருளை இருந்தால் ஒற்றுமையை காட்டுது, மனிதர்களோடு ஒற்றுப்பட்டு வாழக்கூடிய ஒரு உயரிய பண்பு கொடுக்குது. ஏன்னா இந்த சமுதாயத்தை நாம் படித்து காட்டுகிறது. அந்த அருளை ஒரு சக்தி இருந்தாக்கா இந்த சமுதாயத்திலே நாம் ஒற்றுப்பட்டு வாழக்கூடியது. ஒற்றுமட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீதியில் நலனுக்கு தாழ்வு என்று சொல்லக்கூடிய உணர்வை நமக்கு தருவது அருள் என்று சொல்லக்கூடியதுதான். ஆகவே சமுதாயம் மேம்பட, நாம் ஒன்றுபட்டு வாழ்கிற, நலமும் பலமும் கண்டிட, பணம் இருந்தாலும் கூட அந்த அருள் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு தன்மை இருந்தால்தான், அருள் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருந்தால்தான் நாம் நலமான வாழ்வை காண முடியும். அதிலே நமக்கு மனித வள மேம்பாட்டுக்கு பெரிய துணையாக இருக்கக்கூடியது அருள் சக்திதா, அருள் சக்திதா என்று ஆடித்தரமான கருத்தை சொல்லி இந்த அணிக்கு இப்போ மனசு சேர்த்திருக்கிறார்கள். ஆக இந்த அணியிலிருந்து தமிழ் மகன் கல்லூரி மாணவன், அந்த பொருட்களை இந்த கல்லூரி மாணவன் நல்ல சாதுரியத்தோடு கருத்து சொல்ல வருகிறார். தமிழ் மகனவர்களே மாணவர்கள் கற்பிக்கிறார்கள். நம்முடைய நோயாளர் நாவிய பெருமான் மனை திருமாவளை மன்னார்த்தன அறிவுத்திரள் மழலை குணமும் அண்ணாமலை கொடுப்பார் இந்த நச்சவையிலே இருக்கிற அனைத்து நடுவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தின் நடுவர்களுக்கும், என் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் என் முதன்மை வணக்கத்தை இன்றைய தலைப்பு மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு பெரிதும் துணைப்பது பொருள் சக்தி. ஏன் பொருள் சக்தி? பொருள் என்றால் என்ன அப்படிங்கிற முதல்ல சொல்கிறேன். பொருள் எல்லாமே பொருள்.
உலகம் பொருள், நான் பொருள், நீங்கள் பொருள், இவர்கள் பொருள், இந்த இறைவன் பொருள்தான். எல்லாமே பொருள்தான். இவரால்தான் உலகமே உருவாகி இருக்கிறது. அதுதான் மனிதன் ஆரோக்கியாக வாழ்கிறான். அவன் வாழ்வில் மேம்பாடு அடையவே அவனின் பொருள் தேவைகள் அதிகமாக எப்பவுமே பொருளுக்கு முக்கியத்துவம். எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பொருள் தான். தேவமோகன் ஒரு வரியில சொல்றாரு, எல்லாமே அந்த ஒரு ரூபாய் சோத்துக்குதான சொல்றாங்க. அந்த ஒரு ரூபாய் சோறு அந்த பொருள் தானே, அந்த ஒரு ரூபாய் சோற்றுக்காகத்தானே நாம் இத்தனை நூற்றாண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பொருளாதார எங்களுக்கு அது தேவை கிடையாது. எங்களின் வாழ்வின் மேம்பாட்டுக்கு தேவை பொருள் மட்டுமே, எங்களுக்கு அது தேவை கிடையாது. கவிஞர் தேன்மொழியார் அவர்கள் பொருள் என்பதை அதாவது அருள்நாள் அம்புடன் சொல்றாங்க. அருள் என்ற வார்த்தையை முதல்வரையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி கூறிய திருவள்ளுவர் அறத்துக்கு 35 அதிகாரங்களை காண்பித்திருக்கிறார். இன்பத்துப்பாலுக்கு 25 அதிகாரங்களை காண்பித்திருக்கிறார். ஆனால் பொருளாதாரத்துக்கு தான் கிட்டத்தட்ட 70 அதிகாரங்களை பொருட்பாடுக்கு தான் 70 அதிகாரங்கள் இருக்கிறது. பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். இதையே அவர்தான் வேண்டும் என்று திருவள்ளுவர் வாசிக்கிற கூறியிருந்தால் என்ன ஆகிறது? ஏயா நல்லா சோறு போறதே புரியுது, நீ உட்கார்ந்து என்னென்னமோ இருந்துக்கிறீங்க, எனக்கு ஒரே சோறு போட மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு நாள் எனக்கு கேட்க மாட்டாங்களா? திருவள்ளுவருக்கு அந்த நிலைமைனா சாதாரண மனுஷனை எங்களுக்கு என்ன நிலைமை இல்லையா? அதையும் வெளிநீங்க கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். அதாவது தமிழ்ல எப்படி பிரிக்கிறாங்க? மனிதனுக்கு தேவை பொருள் என்பது உணர்வது வல்லமை. அதனால்தான் முதல் பொருள், கருப்பொருள், உயிர்பொருள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதல் பொருளை இடம் சார்ந்த இடம். ஒவ்வொரு பொருளுமே இந்த ஒரு பொருள் தான். இன்றைய பொழுது ஒரு பொருள், நாளைய பொழுது ஒரு பொருள், இந்த நிலம் ஒரு பொருள், உலகமே பொருள். அதனை அந்த மெய்ப்பொருளை எப்போதுமே பொருள் இல்லாமல் போனா அந்த வாழ்வு நினைக்காது. முக்கியமா பேசுறாங்களே எதிர்கட்சியினர், அவர்கள் பேசும் சொல்லி பொருள் இல்லை என்றால் இங்கு இருக்கும் யாருக்கும் புரியாது. சொல்லிட்டே பொருள் தேவைப்படும் போது எங்கள் வாழ்வுக்கு பொருள் தேவைப்படாதா? எங்களின் வாழ்வின் மேம்பாட்டுக்கு தான் பொருள் தேவைப்படாதா என்ற கேள்வியை அவை வேறும். தேவை என்பது தவிர்க்க முடியாது. இந்த உலகத்திலே தேவையை மட்டும் பகிர்ந்தவே முடியாது. அர்ஜுன் அவர்கள் சொன்னார், மனநிறைவு அடைவதற்கு அவர்கள் வேண்டுமாம். முதலில் மனதை நிறைவடை செய்யவே முடியாது. அதை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். நிறைவடைந்து விட்டால் அது வாழ்க்கை அல்ல, அது வம்சத்திற்கு உண்டாகாது. எது மனம் எப்போது நிறைவடைகிறதோ அப்போது அவன் தன் உச்சமற்ற நிலையை அடைந்து விடுகிறான். அவன் தூக்கம், இறப்பு, பிறப்பு, உணவு எல்லாத்தையும் மறந்து விடுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட மனநிறைவை உலகம் தோன்றி இத்தனை லட்சம் ஆண்டுகள் வரை ஒரு மனிதன் அந்த மனநிறைவை அடைய முடியவில்லை. இதற்கு காரணம் ஆக ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை எல்லாத்தையும் கல்லனாய் 7 பிரியனாய் கல்லாது பொல்லானாம் நாடு சொல்றாங்கய்யா. அவனை விட்டு ஒரு பைசா இங்கேயும் வச்சுக்கோ, இந்த ஒரு பொருள் இங்கேயும் வச்சுக்கோ, யாரும் மதிக்க மாட்டாங்க. இல்லாத செல்வரை எல்லோரும் செய்த சிறப்பு. கிட்ட காசுனா வீட்டுல கூட மதிக்க மாட்டாங்க. உனக்கு அது இருந்தா என்ன, உனக்கு பொருள் இல்லையே, உனக்கு வாழ்வதற்கு தேவையான தகுதி பொருள், அந்த பொருள் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமற்றதாக விடுகிறது. நமது தமிழரின் சமூகம் நிலவுலகின் சமூகம். நிலத்தையும் பண்பாட்டையும் தங்கள் மனதில் விரும்பியவர்கள் தமிழர்கள். இப்படிப்பட்ட தமிழர்களே மாடுகளையும் காளைகளையும் தான் அவர்கள் விமர்சனமாக கருதினார்கள். அவர்கள் எந்த அருளையும் அவர்கள் விமர்சனமாக கருதவில்லை. இன்றைய விவசாயிக்கும் பொருள் 1000 லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து இன்று வரை பொருளின் தேவை இருக்கிறது. எல்லாமே ஒன்றுதான், அருள் கிடையாது. எப்போது மனிதன் பொருளை நோக்கி தன்
அப்படி கொண்டு வைத்த பொருளை எடுப்பது மிகப்பெரிய சுவாரஸ்யம். ஆனால் இத்தகைய சுவாரஸ்யங்கள் அதுவும் கிடையாது. இவர்கள் சொல்கிறார்கள் அருள் இன்னும் நிறைந்திருக்கிறது. அர்ஜுனன் சொன்னாங்க, ஒரு பொண்ணு கோயிலுக்கு போனா செய்தி சொல்லுவாங்களாமா, இதே மாலுக்கு போனா செய்தி சொல்ல மாட்டாங்களா? உங்களின் உள்ளே இருக்கிறது, உங்களின் உள்ளே இருக்கின்ற அருளை கோயிலுக்கு கிடையாது என்ன, மாலுக்கு கிடையாது என்ன, அருளைதானே நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் ஏன் அங்கிருந்த பொருளை பார்க்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் அந்த பொருளில் மயங்கி விட்டீர்கள், உங்கள் அருளையும் மறந்து விட்டீர்கள் என்பதை நிதர்சனமான உண்மையாக. அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தன் வேலைக்கு போனா அவன் வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வராங்க, இந்த கோயிலுக்கு மன நிறைவு கிடைக்காது, மன நிறைவு கிடைக்க முடியாது. யாரும் எல்லாரும் அதை நோக்கி ஓடுகிறாங்க. ஏன் வருகிறாங்க? இங்கே வராங்க யாரும் எனக்கு எப்படியாச்சும் மன நிறைவாயிருக்கும், எனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசை இருக்கிறவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. உள்ளவர்கள் அது தெரியுமா? ஆசை இழந்தவர்கள் கோயிலுக்கு வரமாட்டார்கள். அவர்களே இந்த நன்மையை உணர்ந்துவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தன்மையை உலகத்தில் இதுவரை ஒரு நபர் கூட அடைந்ததாக பாருங்கள். ஆசையினால் அருள் இருக்கிறது, அது ஒருவர் இருக்கிறது, இதையோ இருந்து போது. ஆனால் ஒரு நாள் இந்த அனைத்திற்கும் மூலாதாரம் நில உலகின் சமூகத்திற்கு பொருள்தான் மிகவும் முக்கியம். இங்கே ஆத்மீக கோட்பாடு தோற்றுவிக்கப்படவில்லை. மனிதன் முதல்வரை தோன்றிய உடனே அவனுக்கு தேவையானது உணவு, உடை, உழைப்பு, மூணுமே கொடுத்தான். அவனுக்கு அதுவே கிடையாது. அவன் பிறந்த உடனே நான் மனக்கடையோடு வாழ, எனக்கு அருள் கிடைக்கும், நான் அந்த சிவனுக்கு பக்கத்தாலும் சிவனடியாராகவே உட்கார, எனக்கு அருள் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருள் வேண்டும் எனக்கு ஆசையே கிடையாது. அப்படி ஒரு மனிதனை முடியாது. ஏனென்றால் முடியாத விஷயத்தை முடியும்படி சொல்வதுதான் எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை சற்றே தானம். எப்படி பொருளை ஏற்கின்றார்கள், அருளை ஏற்பார்கள். பொருளை ஈட்ட முடியும், ஆனால் அருளை ஈட்ட முடியாது. ஈட்டம் என்ற ஒன்றை மட்டும்தான் மனிதர்களால் செய்ய முடியும். செய்யலாத ஒன்று அருள். அந்த அருள் எங்களுக்கு கிடையாது. எங்களை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த எங்களுக்கு வாழ்வை கொடுத்த அந்த பொருளுக்கு தெரியும். இந்த உலகமே பொருளாலானது, எல்லாரும் பொருள், எல்லாமும் பொருள், எல்லாமே அந்த மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை நீங்கள் வந்தால் உங்கள் வாழ்வு செழிக்கும். ஆகையினால் பொருளும் ஒரு மெய்ப்பொருள் தான், மெய்ப்பொருள் ஒரு பொருள் தான். நீங்கள் பேசும் சொல்லும் ஒரு பொருள் தான், நான் சொல்லும் பொருளும் ஒரு பொருள் தான். ஆக எல்லாமே பொருள் தான். மனிதனின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு அடிப்படையாக தேவைப்படுவது பொருள் சக்தியே, பொருள் சக்தியே, பொருள் சக்தியே. தமிழாலேயே கருத்தை படித்து சென்று விட்டார். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு விளக்கம் என்றால் பாருங்க, பொருள் அப்படின்னா முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று பொருளாதார எல்லா பொருளும் உலகத்தில் எல்லாமே பொருள் தான். ஆதாரி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊராகி, உயிராகி, உண்மையுமாய், உண்மையுமாய், போராகி, யார் எதை சென்று அதை கூட்டாகி நின்றாரே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொருள் தான். இந்த பொருள் மயமாக இருக்கக்கூடியது பொருள் என்ன சொல்றாரு? முதல் பொருள் சொல்லி நிலத்தையும் பொழுதையும் வச்சார். முதல் பொருள். உயிர்பொருள் ஒழுக்கத்தை வச்சார். கருப்பொருள் இருக்கக்கூடிய எல்லா 14 வகையான பொருட்களை எல்லாம் வச்சார். அழகா படிச்சது கரெக்டா சொல்லிக்கிறாரு. அப்ப உலகம் எல்லாமே பொருள் மயமாகத்தான் இருக்குது. அதை சொல்றாரு. ரெண்டாவது, பொருள் மட்டும் இல்லைன்னா ஒரு என்ன ஆனால் முதலில் அதிகம் செலவான மாணவர்களால் முறைகளுக்கு பொருளை பக்குவமா பயன்படுத்துது அப்படின்னா, ஆனால் முதலில் அதிகம் செலவானால் என்ன போகுதுன்னு பார்க்க பொருள் இல்லைன்னா மானம் அழிந்து மதியிட்டு போதனை செய் எல்லாருக்கும் கள்ளனாய், ஏழுகிறவும் தீயனாய், நல்லாருக்கும் பொல்லனான் நாடு.
பாருங்க, அந்த மனம் வந்து கொஞ்சம் திசை மாறி செலவழிச்சு போற போது நம்ம படுற பாடு எப்படி நல்லதாய் இருந்ததாய் எல்லாத்துக்கும் ஏற்றாடியாக போய் இந்த நல்ல நாடு கூட நமக்கு கொண்டாடுறதாக மாறிவிடுகிறது. அது ரொம்ப சிறப்பாக இருக்க சொல்ல தம்பி. அப்புறம் இன்னொரு என்ன சொன்னாங்கன்னா, இல்லாதை எல்லாரும் எழுதுவர், செல்வரை எல்லாரும் செய்த சிறப்பு அப்படின்னார். அதான் திருமண அதை இல்லாத இல்லாத வேண்டால் ஈரெடுத்த தாய் வேண்டாள். அப்ப மனம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். அப்ப அதனால இல்லத்தை ஆளக்கூடியவரை என்ன சொல்றா, இல்லாத இல்லாமே இல்லாத பொருள் மட்டும் இல்லைன்னா பெற்ற கொண்டாடி கூட மனம் இருந்தால் தான் எல்லாமே. அந்த மனைவி இல்லைன்னா அந்த மனைவி கிட்ட பொருள் பொருள் கொடுக்கலைன்னா வயல் எல்லாம் எப்படி வச்சு வாழ்றது. இல்லாதே இல்லாத வேண்டாள், 10 நாள் கருவறையிலே சுமந்து ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். அது எவ்வளவு அழகான கருத்து சொன்னார். அருமை அருமை. அது மட்டுமல்ல, பொருள் தான் எல்லாத்துக்கும் மூலாதாரம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் ஒன்று சொன்னார், மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னா, அதாவது நாம் எல்லா பொருளையும் தேடத்துல நீதிக்கு வந்த பொருள். நாம் பணத்தை சேகரிக்கிறது கூட கொள்ளையடிக்கிறதில்ல, நல்லா தேடி அருளாங்க அப்படிங்கிற மாதிரி நீ நல்ல வழியிலே சேர்ந்த பொருள் அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறார். அந்த மெய்ப்பொருள் மூலமாக தான் மெய்ப்பொருளை அடையக்கூடிய அழகா சொல்றாங்க. அவர் இடையக்கூடிய வானிலை தமிழாய வானிலை வளரக்கூடிய தமிழ் மகன் நல்ல முறையிலே தமிழை கொடுத்து, அது மட்டுமல்ல அத்தியாவசியமான தேவை உணவு உடை இருப்பிடம். இந்த மூணுக்கு நமக்கு எது தேவை? வயிற்றுக்கு சோழல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தந்து இந்த பாதையை உயர்த்திட வேண்டும். அப்ப நமக்கு எதுனா இந்த வயிற்றுக்கு தான் சோறு. அதுக்குத்தானே எல்லாமே இந்த போராட்டம் இருக்கு. ஒரு ஊதிய உயர்வு, வயிற்றுக்கு சோறு. அதுக்காக தான் எவ்வளவு போராட்டம். பணத்துக்காக ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு கண்டக்டர்கள் போராட்டம், டிரைவர்கள் ஒரு போராட்டம், மில் லேபர்கள் ஒரு போராட்டம். எதுக்காக? அவர்களுக்காகலாம் ஊதிய உயர்வு. பத்தாக்குறை விலைவாசி உயர்வு. எதுக்கு? பணம் பணம் பணம். அந்த பொருள் இருந்தால்தான் அதான் மூலாதாரம். மூலாதாரமான கருத்தை பற்றி இந்த வாழ்வு வளர்ப்பட வேண்டும் என்றால் முதல்ல மூலாதாரமாக இருக்கக்கூடிய முதல் பொருளாக கருப்பொருளாக மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது பொருள். பொருள் இருந்தால்தான் இந்த மனித வாழ்வு பெரிதும் துணை புரியக்கூடியது. அது பொருள்தான். அழகா சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட இந்த பொருள் சக்தி இருந்தால்தான் எதுவுமே முடியும். இந்த சமுதாயத்தில் நல்ல பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், அந்த ஊரை வாங்கினால் பேரை வாங்கினால் ஊரை வாங்கினாங்கிற மாதிரி அந்த பணம் இருந்தால்தான் சாதாரண வாயும் அப்படிங்கிற அழகா தமிழர்கள் சொன்னார். வாழ்த்துக்கள் தமிழர்கள், நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இது இந்த கருத்தை நம்முடைய நாட்டில் தோன்றியவர்கள் உடைக்க வருகிறார்கள். கூட்டை புலியன கூட்டிய பட்டவர்கள் திறக்கப்பட்டது சிறுத்தையை வெளியிருப்பா எளியர நம்ம இகழ்ந்தவர் தம்மை புலியன காட்ட புறப்படுகளை வந்து அருள்மிகு தந்துமாரியம்மன் திருக்கோயில் பேரூர் தமிழ் மண்டலம் சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்பட்டிமன்றத்தை தலைமை நாளும் ஐயா புலவர் வேப்பு பழனிசாமி அவர்களுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அருள் பொருள் அருள் பொருள் அருள் பொருள் மட்டும் ஒரு 100 வாட்டி யூஸ் பண்ணிட்டார். அந்த பொட்டு எந்த கடையில வாங்குறீங்க? ஈரோடு தமிழன் பட்டிமன்றத்தில் இது ஒரு புதிய நுணுக்கம் எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா, எதிரடியினோட தலைப்பு என்னவோ அந்த தலைப்பை கொண்டாந்து நம்ம தலைப்போட சேர்ந்துட்டோம்னா நாம தானே ஜெயிப்போம். ஈரோடு தமிழன் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், இனிமேல் நான் யூஸ் பண்ண போறேன். இறைவனும் பொருள் தான் சொல்லிட்டாரு, அருளும் பொருள் தான் சொல்லிட்டாரு. இனி நீங்க பொருளுக்கே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்களா, அருள் அதுல சேர்ந்துருந்தல அப்படின்னு சொல்லிட்டு அருமையான யுக்தி ஈரோடு தமிழன். அதே மாதிரி
இல்லாரை யாருமே மதிக்க மாட்டாங்க. நடுவர் கூட சாஞ்சிட்டாரு ரைட்டா, மனைவி கூட மதிக்க மாட்டாங்கிற அளவு பேசிட்டாரு. நடுவர் மயங்கிட்டாரு. விவேகானந்தரை யாரும் மதிக்கலையா? பட்டினத்தாரை யாரும் மதிக்கலையா? திருமூலரை யாரும் மதிக்கலையா? இவங்க எவ்வளவு பொருள் சேர்த்து வச்சிருக்காங்க, அருள் சேர்த்து வச்சிருக்காங்க, என்னையோ அழியாத அருள் சேர்த்து வச்சிருக்காங்க. பொருள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், அறத்தால் மட்டுமே அருள் சம்பாதிக்க முடியும். பொருள் வைத்திருப்பவனுக்கு பூசை செய்பவன் சிறப்பு கவனம் செலுத்தலாம். அருள் வைத்திருப்பவனுக்கு ஆண்டவனே சிறப்பு கவனம் செலுத்துவான். பொருள் வைத்திருப்பவன் 1000 பேர் நிற்கும் வரிசையை தாண்டி கருவறையின் அருகில் சென்று இறைவனை பார்க்கலாம். அருள் வைத்திருப்பவனின் வீட்டிற்கு இறைவன் தேடி வருவான். சோ அருமையான எதிரணியில் அருமையான கேள்வி. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நான் தான் இருக்கிறதுலே ஜூனியர், அதனால எனக்கு கடைசியை கொடுத்துட்டாங்க. என் பாயிண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீ நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன். நான் வந்தேன், சங்கரி மேடமும் பாண்டிச்செல்வி மேடமும் இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. பொருள் தான் அப்படின்னு பேசக்கூடிய அவங்க அருள்தான் பேச வந்த என்ன, நடுவர் அவர்களே கவனிங்க, அருள்தான் பேச வந்த என்ன, அவங்களோட பொருளை பாதுகாத்து வைங்கன்னு சொல்லி போட்டு சாமி கூட போயிட்டாங்க. அந்த பொருள் என்னன்னு கேளுங்க, தண்ணி பாட்டில். அந்த தண்ணி பாட்டில் இங்க வச்சா எடுத்துவாங்களா, அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன உட்கார வச்சுட்டு அவங்க சாமி கூட போயிருக்காங்க. சோ இந்த பொருள் தான், பொருள் சக்தியே சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு பாருங்க. யாருக்கும் எது கொடுக்க மாட்டாங்க. ஆனா அருள் சக்தியில் இருக்கிறவங்க பாருங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பொருள் சக்தியே மேம்பாடுன்னு நினைக்கிற எல்லாருமே பொருளை சேர்த்ததுலயே குறியா இருப்பாங்க. பொருள் சக்தி தான் மேம்பாடு அடையும் வச்சுக்கோங்க. ஒரு சில உதாரணத்தை பார்ப்போம். விஜயமாலியா யாரும் பிறக்கும் போதே தங்கத்தட்டில் பிறந்தவர், வெள்ளி இல்லை தங்கத்தட்டில் பிறந்தவர். பொருள் சக்தி இருந்தால் மனித வாழ்க்கை மேம்படும் அப்படின்னா அவர் எங்கேயோ போயிருக்கும். 38 நாடுகளுக்கு மேல பிசினஸ், டெய்லி ஒரு நாட்டில் பிசினஸ் பார்த்தா கூட மாசம் பத்தாது. அப்படி இருந்த அவரு பொருள் சக்தியே 9,000 கோடி கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு. சரி, வேற பொருள் சேர்ந்தவங்களை யாரையாவது பார்த்தோம். இந்தியாவிலே மிகப்பெரிய பிசினஸ் மேன் பொருள் சேர்க்கிறாரு. எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாத பொருள் சேர்க்கிறாரு. அருள் இல்லாம பொண்ணு கல்யாணம் 3000 கோடி, பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கையோட வேலை மட்டும் 3 லட்சம். எதுக்கு? அவருடைய ப்ராடக்டோட பில்லு ஒரு சாதாரண ஒரு ஏழை பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராடக்டோட விலையை சமீபத்தில் தான் அதிகப்படுத்துறாரு. தன்னோட பையனோட கல்யாணத்துக்கு வந்த நடிகர்களுக்கு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் 2 கோடிக்கு வாட்ச். அந்த நடிகர் ஏற்கனவே ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்கக்கூடிய ஆள். ஒவ்வொரு நடிகருக்கும் 2 கோடியில வாட்ச். ஏன்னா இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள் சக்தியே வாழ்வின் மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அருள் சக்தியே சொல்லக்கூடிய ஆட்கள் இதை விட சம்பாதிப்பார்கள். ஆனால் எதையும் கொண்டு போய் வீட்டில் பூட்டி வைக்க மாட்டார்கள். எப்படி செலவு பண்ணுவது என்று தெரியாமல் ஏற்கனவே சம்பாதித்துக் கொண்டிருப்பவனுடைய வீட்டில் கொண்டு போய் அந்த பொருளை அடிக்க வைக்க மாட்டாங்க. எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. பொருள் தான் வேண்டும் என்று சொல்பவனை விட அதிகம் சம்பாதிப்பவர்கள். ஆனாலும் புண்ணியத்தை மட்டும் சேர்த்து வைத்துக் கொண்டு பொருட்களை டிஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அடுத்தது ரவி ஐயா என்னோட குரு, அவர் சொன்னாரு வேலை வேண்டும், வேலை கோயிலுக்கு வந்து வேலை வேண்டும், பொருள் சம்பாதிக்கிற வேலை வேண்டும் என்று வேண்டுவோம்
சக்தியா போச்சு. என்னதான் இருந்தாலும் பொருள் வேணும். தெரியாது. அருள் இல்ல. பொருளாதாரம் போல இல்லை. பொருள் இருந்தாலும் இருந்தாங்க. மாதா மரியாதை கௌரவம் எல்லாம் வருது. இவர்கள் சொன்னாங்க எல்லாமே தவறுதான். அதனால்தான் பொருள் இருந்தாரு. மன நிறைவுக்காகுது. மன அமைதிக்காகுது. கடவுள் கடவுள் கண்டுபிடிச்சாரு. அறிமுக மாணவர்களுக்கு நாம் உதவுகிற போது மனிதனாக இருக்கிறோம். ஆனால் அறிமுகமே இல்லாதவர்களுக்கு நாம் உதவுகிற போது நாம் தெய்வமாகிறோம். அப்போ இந்த பொருள் செல்வம் நாம் அறிமுகமே இல்லாத செல்வத்தினால நாமளே தெய்வமாகிறவர்கள் மனுஷங்களுக்கு நல்ல வாழ்க்கை வச்சாங்க. அத்தியாவசிய தேவைக்கு பணம் தேவை. இந்த சமுதாயத்திலே ஒரு கல்வியை பெற, மருத்துவத்தை பெற, நல்ல ஒரு குடும்பத்தை முன்னேற்ற, சமுதாயத்திலே நல்ல ஒரு மேம்பாட்டு வளத்தை பெற பணத்தான் தேவை அப்படின்னு நினைச்சு ஆனால் 4 பேருமே முத்திரை பெற்றார். ஆனால் இதுதான் ஒரு தொழில். என்ன தொழில் அப்படின்னா எப்போதையும் நடத்துங்க. எவ்வளவு பெரிய சம்பளத்துக்கு இந்த உலகமே போதனை, உலகத்தையே கட்டியாளன்னு நினைச்சான். ஆனா கடைசியில் என்னாச்சு? உலகமே போதாது கட்டி வெளித்தவனுக்கு இந்த இடம் போதுமானதாய் அல்ல. உலகமே பற்றியவனுக்கு அவன் என்ன சொல்றான்? என்னுடைய நல்லதைகளை எழுதி வைக்கல. உலகமே எனக்கு 10 ஏக்கரா பணிக்கு போராடுங்க. ஆனா உலகமே போதாது கட்டி வெளித்தவனுக்கு அந்த ஆள் இருக்கிறான். இந்த நிலமே போதுமானது பாருங்க. அப்ப எவ்வளவு எல்லாத்தையுமே பார்க்க நம்ம என்ன பண்ணுறோம்? உலகமே 10 இருந்தோம். ஆனா நமக்கு என்ன கடைசியில ஆவியை கடவுளே சொல்ல மாட்டான். அவன் ஆவி கடவுளும் வாழ்க்கை எல்லாம் அசோக சக்கரவர்த்தி நாட்டை ஆட நல்ல முறையில் ஆண்டான். ஆடும்போது அதிக போர் என்ற ஒரு போர் வந்துச்சு. போர்க்களத்தில் பார்த்தா ஆழ்சண்டையில் எத்தனை அதிகாரிகள் காதியை இழந்தவர்கள், கை போனவங்க, தலையிடம் இருந்தவங்க, சுற்றியில் நுழைகிறவா இருந்தவங்க, இதெல்லாம் பார்க்கும்போது மனசு மாறிச்சு. இப்படி வாழ்ந்தான் சக்கரவர்த்தி ஆக வேண்டுமா? இது நமக்கு வேண்டியதில்லை. இந்த வாழ்வு வேண்டியதில்லை. என்ன பண்ணா இன்னைக்கு நான் போரே செய்ய மாட்டேன். என்ன பண்ணா கடைசியில் எங்க அனைவருமாகிறாரு? புத்தம் சரணம் கஞ்சாமி, சாமி சரணம் கஞ்சாமி. இப்படி ஒரு சிந்தனை துணைமொழிகளை செய்து நாம் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டுமா? இப்படி நமக்கு ஒரு பெருமை வேண்டுமா? இப்படி ஒரு புகழ் வேண்டுமா? இந்த வாழ்க்கை